மனமகிழ்ந்து வாழ்க்கை பெறுவோம் அரசியமும் இம்மாநிலத்தை வள்ளோ நபிகள் பிறந்தார். ரபியுல் அவ்வல் மாதமே வருக, ரஹ்மத்தின் ஒளிதான் மலர்ந்திட வருக. ரபியுல் அவ்வல் மாதமே வருக, ரஹ்மத்தின் ஒளிதான் மலர்ந்திட வருக. ஆமா ஆமா மாணவி பிறந்த மகிமையை வருக, மற்றது ரோஜா புகழ் சொல்ல வருக. ரபியுல் அவ்வல் மாதமே வருக, ஒளிதான் மலர்ந்திட வருக. பசித்தவர் வந்தாள் உணவளிப்பாரே, பலமில்லாதோர் கரம் பிடிப்பாரே, உறவுகள் இணைப்பை எடுத்துரைப்பாரே, உலகினில் அமைதியை விதைத்தவர் தானே, குர்ஆன் மொழியை இதயத்தில் ஏந்திய கோமான் பிறந்த குதூகல மாதம், குதூகல மாதம். ரபியுல் அவ்வல் மாதமே வருக, ரஹ்மத்தின் ஒளிதான் மலர்ந்திட வருக. பொய்புறம் பேச நாவை கன்று தந்தவர் பிறந்த புண்ணிய மாதம், பிறர் மனம் நோக வாழ்வை சொல்லி வாழ்ந்தவர் பிறந்த தகமை மாதம், உண்மையும் நேர்மையும் கருணையும் நிறைந்த உத்தமர் பிறந்த உன்னத மாதம், உன்னத மாதம். ரபியுல் அவ்வல் மாதமே வருக, ரஹ்மத்தின் ஒளிதான் மலர்ந்திட வருக. பாலையில் பசுமை தந்தது வருக, பாக்கியம் நிறைந்த பிறையே வருக. ரபியுல் அவ்வல் மாதமே வருக. நமது கூத்தாநல்லூர் கவிஞர் சலீம் அவர்கள் எழுதி மாலையில் அனுப்பி வைத்த அந்த பாடல் தான் இது. பூமணப்பது எதனாலே, பூமான் நபியே ரசூலாலே. பூமணப்பது எதனாலே, பூமான் நபியே ரசூலாலே. தேனிப்பது எதனாலே, திருமறை தந்த நபியாலே. பூமானப்பது எதனாலே, பூமான் நபியே ரசூலாலே. தேன் இனிப்பது எதனாலே, திருமறை தந்த நபியாலே. கனிகள் சுவைப்பதும் எதனாலே, நமது ஹாத்தமு நபியின் கனிவாலே.
கனிகள் சுவைப்பதும் எதனால் நமது ஹாத்தமு நபியின் கனிவாலே அலைகள் அறுப்பதும் எதனாலே கடல் அலைகள் அறுப்பதும் எதனாலே அந்த அண்ணலை வரவேற்பதனாலே அந்த அண்ணலை வரவேற்பதனாலே பூமானப்பது எதனாலே பூமான் நபி ரசூலாலே தேனீனிப்பது எதனாலே திருமறை தந்த நபியாலே மேகம் குடையிடும் எதனாலே அவர்கள் மேனியின் மேன்மையின் உயர்வாளே மேகம் குடையிடும் எதனாலே அவர்கள் மேனியின் மேன்மையின் உயர்வாளே நேயமும் வளர்ந்தது எவராலே மனித நேயமும் வளர்ந்தது எவராலே நமது நேர்மையின் நபியின் நெறியாலே நமது நேர்மையின் நபியின் நெறியாலே பூமானப்பது எதனாலே பூமான் நபி ரசூலாலே தேனீனிப்பதும் எதனாலே திருமறை தந்த நபியாலே மார்க்கம் சிறந்தது யாராலே இஸ்லாம் மார்க்கமும் சிறந்தது யாராலே எங்கள் மன்னர் நபியின் மாண்பாலே மனிதன் உயர்ந்ததும் யாராலே மனிதன் உயர்ந்ததும் யாராலே நமது முகம்மது நபியின் வரவு மது அஸ்ஸலாமு அலைக்கும் முகமன் கூறி ஆரதழுவ அஸ்ஸலாமு அலைக்கும் முகமன் ஆரதழுவ விரைவே சலவாத்தை என் நெஞ்சில் நிறைத்து சப்தத்துடன் ஒளிவினார் சலவாத்தை என் நெஞ்சில் நிறைத்து சப்தத்துடனே ஒளிப்பேனா அண்ணல் பெருமான் என் இல்லம் வந்தாள் அவர்களை எப்படி வரவேற்பேன் பார்த்தேனா வெளிச்சம் அதிகமாகி காண முடியவில்லை வெளிச்சம் அதிகமாகி காண முடியாமல்
அவர்களை எப்படி வரவே வாழ்த்தி கவிதை பாட நினைத்தும் வார்த்தை வராமல் தவிர்த்தேனா வாழ்த்தி கவிதை பாட நினைத்தும் வார்த்தை வராமல் கோடி வளமாய் வந்து நாயலாமல் திகைப்பேனா வார்த்தைகள் கோடி வளமாய் வந்து நாயலாமல் திகைப்பேனா அண்ணல் பெருமான் எனிலும் வந்தாள் அவர்கள் எப்படி வரவே சிந்தனை இழந்து செயல்பட மறந்து சிலையாய் நானும் இருப்பேனா சிந்தனை இழந்து செயல்பட மறந்து சிலையாய் நானும் இருப்பேனா உணர்ச்சிகள் மீறி உயர்நிலை மாறி தரையில் விழுந்து சரிவேனா உணர்ச்சிகள் மீறி உயர்நிலை மாறி விழுந்து சரிவேனா அவர்களை எப்படி வரவே அண்ணல் முகமது எனிலும் மூத்தில் சிறந்த முத்து முன்னவனின் ஞான முத்து பத்தினியார் பெண்ணரசி பாத்திமுத்து முத்தில் சிறந்த முத்து முன்னவனின் ஞான முத்து பத்தினியார் பெண்ணரசி பாத்திமுத்து சத்தியம் சேரும் நம்பி தாய்மையின் பயிர் செழிக்க நத்தியின் புவி கழித்த நன்மை சேரும் பாத்திமுத்து முத்தில் சிறந்த முத்து உணவுஞான முத்து பத்தினியார் பெண்ணரசி பாத்திமுத்து. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்தஹு. கூத்தாநல்லூர் ஜஸ்ன மிலாது சொசைட்டியின் 77ஆம் ஆண்டு தொடர் சீரத் உபன்யாச நிகழ்ச்சிக்கு கண்ணியம் பொருந்திய இந்த மஜ்லிஸிற்கு நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஹஜ்ரத் பெருந்தகை நமது பெரிய பள்ளி வாயிலுடைய தலைமை இமாமும் நமது மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் ஜனாப் ஏஎல் முகமது அலி ஆலிம் அன்வாரி பாக்கிவி அவர்களை தலைமையேற்று நடத்தி தரும்படி நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அதை இந்த சபையின் சார்பாக நான் வழிமொழிகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله ثم الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين شفينا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين، أما بعد. நமது ஜஷ்ன மீலாது சொசைட்டியின் 77ஆம் ஆண்டு தொடர் உபன்யாச நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் ஆரம்பிக்க இருக்கின்றன. வல்ல ரஹ்மான் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு யார் யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தார்களோ அத்துணை மக்களுக்கும் அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் மேலான நற்கூலி வழங்குவானாக. புனிதமிக்க இந்த மஜ்லிஸையும் இந்த மஜ்லிஸிற்கு வருகை தந்தவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்று முதல் இறுதி நாள் வரை எல்லா நிகழ்ச்சிகளும் எவ்வித குறையும் இல்லாமல் நிறைவான முறையில் நடைபெறுவதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக என்ற துஆவோடு இந்த புனிதமிக்க மஜ்லிஸை ஆரம்பம் செய்வதற்காக வேண்டி கிராத் ஓதி துவங்கி வைப்பதற்கு நமது மதரசா அல்-ஹுதா ஹிஃபுல் மதரசாவில் பட்டம் பெற்ற மாணவரான மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அல் ஹாஃபில் KAH முகமது சல்மான் அவர்களை கிராத் ஓதுவதற்காக வேண்டி அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد كنتم تمنون الموت من قبل أن تلقوه فقد رأيتموه وأنتم تنظرون. وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل أفإن مات أو قتلا انقلبتم على أعقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا وسيجزي الله الشاكرين. وما كان لنفس أن تموت إلا بإذن الله كتابا مؤجلا. ومن يرد ثواب الدنيا نؤته منها ومن يرد ثواب الآخرة نؤته
نؤته منها وسنجزي الشاكرين وكأي من نبي قاتل معه ربيون كثير فما وهنوا لما أصابهم في سبيل الله وما ضعفوا وما استكانوا والله يحب الصابرين صدق الله العليم. السلام عليكم ورحمة الله وبركاته. அடுத்ததாக புகழ் கீதம் இசைப்பதற்காக வேண்டி நாம் எல்லாம் அறிந்த தேன் குரல் கொண்ட ஜனாபு எம்ஏ ஷேக் முஜீபுர் ரஹ்மான் அவர்களை அழைக்கின்றேன். மக்காவில் உதித்த எழில் நிலா மன்னர் முஹம்மது நபியுல்லா. மக்காவில் உதித்த எழில் நிலா மன்னர் முஹம்மது நபியுல்லா. ஹக்கின் ரகசிய நூருல்லா ஹக்கின் ரகசிய நூருல்லா அஹமத யா ரசூலுல்லாஹ். மக்காவில் உதித்த எழில் நிலா மன்னர் முஹம்மது நபியுல்லாஹ். தகோன் ரகுமானர் கொண்டாய் தாரங்கும் செலுத்தினவே. தாழ்ந்தோர் உயர்ந்தோர் ஒன்றனவே மக்கள் வாழ்வு மலர்ந்திடவே மக்கள் வாழ்வு மலர்ந்திடவே மன்னாதி மன்னருக்கு மாபரன் தூதாய் மக்காவில் உதித்த எழில் நிலா மன்னர் முஹம்மது நபியுல்லாஹ். பஞ்சையர் குதவும் நெஞ்சில் பகை அதிபதியாய் கொஞ்சிடும் குரசி குளமணியாய் குபிரிருள் போக்கிடும் தீன் சுடராய் தஞ்சமே வழங்கும் மகிபதியாய் தஞ்சமே வழங்கும் மகிபதியாய் குணம் தழைக்கும் ஆமீனார் பொன்னான கனியாய் மக்காவில் உதித்த எழில் நிலா மன்னர் முஹம்மது நபியுல்லாஹ். விதவையர் வாழ்வு மலர்ந்திட ஒருவன் என்றிடவே அந்த போதன் புகழ்ந்திடவே பாதம் கஸ்தூரி கமழ்ந்திடவே பாதம் கஸ்தூரி கமழ்ந்திடவே கருதி தாசன் ஈமான் என்னாலும் கொள்ளவே மக்காவில் உதித்த எழில் நிலா மன்னர் முஹம்மது நபியுல்லாஹ். ஹக்கின் ரகசிய நூருல்லாஹ் ஹக்கின் ரகசிய நூருல்லாஹ் அஹமத யா ரசூலுல்லாஹ். மக்காவில் உதித்த எழில் நிலா மன்னர் முஹம்மது நபியுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்
ثم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين شفينا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين أما بعد. ஜஷ்ன மீலாது சொசைட்டியின் 77ஆம் ஆண்டு தொடர் உபன்யாச நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் புனிதமிக்க இந்த மஜ்லிஸையும் இந்த மஜ்லிஸிற்கு வருகை தந்தவர்களையும் இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்தவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். சிறப்பான இந்த மஜ்லிஸை இம்மைக்கும் மறுமைக்கும் பயனுள்ள மஜ்லிஸாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தலைமையுரை என்ற அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பான பெருமக்களே, இஸ்லாமிய சமுதாயம், முஸ்லிம் சமுதாயம் என்பது இன்று நேற்று உண்டான ஒன்றல்ல, உருவாக்கப்பட்ட ஒன்றல்ல. சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்து இன்று வரை இன்ஷா அல்லாஹ் மறுமை நாள் வரையிலும் இஸ்லாமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களும் நிலைத்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் வேதனைக்குரிய விஷயம், அன்றைய முஸ்லிம் சமுதாய மக்களுக்கும் தற்போது வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு மத்தியில் பலவிதமான மாற்றங்களை பார்க்க முடிகிறது. குர்ஆனும் ஒண்ணுதான், ஹதீஸ் ஒண்ணுதான், அல்லாஹ் ஒண்ணுதான், ரசூல் ஒண்ணுதான். ஆனா வாழ்க்கை மட்டும் வித்தியாசமாக இருக்கிறது. இன்றைய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ஒண்ணு, ரசூல் ஒண்ணு, குர்ஆன் ஒண்ணு, ஹதீஸ் ஒண்ணு. இப்ப வாழக்கூடிய மக்களுக்கு வேற மாதிரி என்று சொல்வதற்கு அல்ல. எல்லா காலகட்டத்திலும் எல்லா முஸ்லிம்களுக்கும் ஒரே அல்லாஹ் தான், ஒரே ரசூல் தான், ஒரே குர்ஆன் தான், ஒரே ஹதீஸ் தான். இருந்தாலும் அன்றைய முஸ்லிம்களுடைய வாழ்க்கைக்கும் தற்போது வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய வாழ்க்கைக்கும் மத்தியில் சிறு வித்தியாசம் அல்ல, பெரும் வித்தியாசத்தை பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு வேதனைக்குரிய செய்தி என்றால், முஸ்லிம் என்ற அந்த பெயரை சொல்வதற்கு கூட வெட்கப்படக்கூடிய ஒரு நிலை. அன்றைய காலகட்டத்தில் மாற்றார்கள் கூட முஸ்லிம்களை பார்த்தா கைலிய தூக்கி கட்டியிருந்தாங்கன்னா இறக்கி விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் மீது உயர்ந்த மதிப்பையும் மரியாதையும் வைத்திருந்த அந்த நிலையெல்லாம் மாறி இன்னைக்கு அவங்க நம்மை பற்றி குறை பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தினுடைய நிலை போய் கொண்டிருக்கிறது. இபாதத்தில் கவனம் இல்லை, போதைப் பொருட்களுக்கு நம் சமுதாயம் அடிமையாக இருக்கிறது, வட்டியில கொடி கட்டி பறக்கிறாங்க, ஹராம் ஹலாலுடைய விஷயத்தில் பேணுதல் இல்லை, சம்பாத்தியத்தில பேணுதல் இல்லை, மோசடி, ஏமாற்றுதல், குடும்பத்திற்குள்ளே உறவுகளோடு சண்டை சச்சரவு தகராறுகள், இப்படியே அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அன்றைய முஸ்லிம் சமுதாய மக்கள் எவ்வளவு அழகான முறையில் ஒற்றுமையாக ஒருவருக்கொருவர் சகோதரராக நிம்மதியான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். மாற்றார்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இன்றைய முஸ்லிம் சமுதாய மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருந்தது. பல மாற்றார்கள் கூட முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கெல்லாம் ஒரு ஆளு முஸ்லீமாக ஆகணும்னு நினைச்சா கூட முஸ்லீமை பார்த்து இல்லப்பா நம்ம இருக்கிற மதத்திலே இருந்துடலாம் என்று நினைக்கும் அளவுக்கு இன்னைக்கு முஸ்லிம் கல்ச்சர் வெரி ஒஸ்டா போயிட்டு இருக்குது.
அதில் நான் சொல்ல வரக்கூடிய செய்தி ரொம்ப மோசமான ஒரு நிலை. இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவிக்கு மத்தியில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை இன்னைக்கு தாறுமாறா போயிட்டு இருக்கு. பல விதத்தில் முஸ்லிம் சமுதாய மக்கள் பின்னடைந்து சீரழிந்து சின்ன பின்னமாக கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒரு சப்ஜெக்ட் நான் எடுத்தது இல்லற வாழ்க்கை, கணவன் மனைவி வாழக்கூடிய அந்த புனிதமான குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு சந்தியில இருக்கு. நிறைய குடும்பங்களை நாம சற்று அலசி பார்த்தால் கணவன் மனைவிக்கு மத்தியில் வேண்டா வெறுப்போடு, ஒரே வீட்டுல வேண்டா வெறுப்போடு, சண்டை சச்சரவுகளோடு, பேச்சுவார்த்தை இன்றி வாழக்கூடிய குடும்பங்களை பார்க்கிறோம். கணவன் மனைவியா இருக்கிறாங்க, பேரளவுலதான் இருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் சண்டை தான். இப்படி சில மக்களை பார்க்கலாம். இன்னும் அதையும் தாண்டி ஒரு படி மேல போனா சில இடங்கள்ல தலாக் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் ஹுலா போய் கொண்டிருக்கிறது. அன்பான பெருமக்களே, ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்தை இந்த சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். பிரபலியமான ஒரு ஊரு, முஸ்லிம்கள் வாழக்கூடிய நிறைந்த ஊரு. அந்த ஊர்ல உள்ள ஒரு காதி சொல்றாரு, இந்த வருஷம் எங்க ஊர்ல 100 நிக்காக நடந்தது. இந்த வருஷம் எங்க ஊர்ல 100 நிக்காக நடந்தது. அதே இந்த வருஷத்துல 60க்கும் அதிகமான தலாக்கும் நடைபெற்றிருக்கிறது. 100 நிக்காக ஒரு பக்கம் நடைபெற்றாலும் அது 60% நிறைய தலாக்களை போய் முடியுது, ஹுலால போய் முடியுது. சலாஹுத்தீன் அய்யூபி நவ்வரல்லா மர்கதஹு, நம்முடைய சீஃப் காசி, சென்னை சீஃப் காசி மர்ஹூம் அவர்கள் சொல்வார்கள், ஆரம்பத்துல சொல்லியிருக்கிறாங்க, 2000க்கு மேல முஸ்லிம் சமுதாய மக்கள்கிட்ட அதிகமான டைவேஸ், அந்த விவாகரத்து ரொம்ப அதிகமா இருக்குது. அது ரொம்ப ஜாஸ்தியா ஹுலா தான் இருக்குதான். ஹுலான்னு சொன்னா என்ன? பெண்ணு மாப்பிள்ளைய வேணான்னு சொல்றது. தலாக்குன்னு சொன்னா மாப்பிள்ளை பெண்ணை வேணான்னு சொல்றது. ஹுலாங்கிறது பெண்ணு மாப்பிள்ளைய வேணாங்கிறது. அதுதான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குதுங்கிறாங்க. மார்க்கத்துல தலாக்குக்கு அனுமதி இருக்குது, ஹுலாவுக்கு அனுமதி இருக்குது. அதுக்கு மார்க்கம் சில காரணங்கள் சொல்லுது. இந்த காரணத்தினால ஒரு கணவன் மனைவியை வேணான்னு சொல்லலாம், என்னென்ன காரணத்தினால் ஒரு மனைவி கணவனை வேணான்னு சொல்லலாம். ஆனா இப்ப நடைபெறக்கூடிய தலாக்காக இருக்கட்டும், ஹுலா இருக்கட்டும், அதனுடைய ரீசன் எடுத்து பார்த்தா ஒண்ணுமே உருப்படாத ரீசன், எதுவுமே உருப்படாத ரீசன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல ரொம்ப கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். கணவன் மனைவி அடிச்சுக்கிட்டு அவங்க தலாக்கானா ஹுலானா பரவாயில்லை, அவங்க 2 பேரும் நல்லா இருக்கிறாங்க, பெற்றோர்களை பிரிக்கிறாங்க. இதை விட ஒரு கேவலமான ஒரு நிலையை இந்த சமுதாயத்துல பார்க்க முடியாது. தலாக்கு ஹுலாங்கிறது கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனை. கணவனுக்கு மனைவி பிடிக்கல, மனைவிக்கு கணவனை பிடிக்கல, சம்பந்திகளுக்கு மத்தியில உள்ள சண்டையில தலாக் ஏற்படுமா? மாமியார் மருமகளுக்கு மத்தியில உள்ள பிரச்சனை தலாக் ஏற்படுமா? தலாக்குக்கும் ஹுலாவுக்கும் சம்பந்திகளுக்கு சம்பந்தமே கிடையாது. கணவனுக்கு பிடிக்கல, மனைவிக்கு கணவனை பிடிக்கல, அப்பதான் இந்த ஆக்ஷனே வரும். தலாக்கு ஹுலா, சம்பந்தங்களுக்கு மத்தியில பிரச்சனை, விடுறா தலாக்கு. அல்லாஹ் பாதுகாப்பா. நல்லா இருக்கக்கூடிய பிள்ளைகளை கூட இன்னைக்கு பெற்றோர்கள் பிரிக்கிறாங்க. வைத்தறிச்சலா இருக்குது. யாராவது 3வது மனுஷன் கொளுத்தி விட்டு போனா பரவாயில்லை, தாம் பிள்ளை நல்லா இருக்க வேண்டும் என்ற ஆசை கூட சில பெற்றோர்களுக்கு இல்லை. கணவன் மனைவி சந்தோஷமா இருந்தா இவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. உன் பிள்ளை தானே சந்தோஷமா இருக்குது, அதுக்குத்தானே இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் முடிச்சு கொடுத்த. கணவன் மனைவியின் மீது கொஞ்சம் பாசமா இருந்துட்டா பெற்றோர்களுக்கு எரியுது. மனைவி கணவன் மீது கொஞ்சம் பாசமா இருந்து விட்டால் அவங்க பெற்றோருக்கு எரியுது. என்ன கேடுகட்ட காலத்தில் போய் கொண்டிருக்கிறோம். பெற்றோர்கள் எதையுமே ஆராய்கிறது இல்லை. மகள் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாவா, வாமா உடனே வண்டி வீட்டுக்கு வந்து பாத்துக்கலாம், மத்தது உனக்கு என்ன வீடா இல்ல, நீ என்ன அனாதையா? அதே மாதிரி மகள் ஏதாவது பெற்றோர்கள்ட்ட மனைவி இந்த மாதிரி இருக்கிறா சரியில்லைமா அப்படின்னு விட்டு பார்த்து வீசிடு, நமக்கு என்ன பொண்ணா இல்ல. எல்லாம் பாதுகாப்பானாக. பேரளவுல முஸ்லிமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஹதீஸ்ல பார்க்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை வீட்டுக்கு வராங்க, தம் மகள் ஃபாத்திமா நாயுடைய வீட்டுக்கு வராங்க. எப்போ வீட்டுக்கு வந்தாலும் ஹஜ்ரத் அலி ஃபாத்திமா ஒன்னாவே தான் இருப்பாங்க. அன்னைக்கு என்னமோ வந்து பார்த்தா ஃபாத்திமா மட்டும் இருக்கிறாங்க, ஹஜ்ரத் அலியை காணோம். ஐநகுவன்னு கேட்கிறாங்க, இங்க மருமகனார் அலியை காணுமே. இல்ல பைனி ஓ பைனஹு ஷைஉன்,
எனக்கு அவங்களுக்கு மத்தியில சின்ன ஒரு கருத்து வேறுபாடு, அதனால கோவிச்சுக்கிட்டு வெளியில போயிட்டாங்க. எங்க போனாங்கன்னு சொல்லவும் இல்லை, கோவிச்சுட்டு போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை கூப்பிட்டு, போய் அலிய கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வாங்க. அந்த சஹாபியை சுத்தி பார்த்துட்டு பள்ளிவாசல்ல படுத்திருக்கிறாங்க. ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசல்ல படுத்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, யார ரசூலல்லாஹ், ஹஜ்ரத் அலி நாயகம் பள்ளிவாசல்ல படுத்திருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே பள்ளிவாசலுக்கு போறாங்க. போனா ஹஜ்ரத் அலி நாயகத்தினுடைய இருந்த தோல்ல கடந்த ஷாலு கீழே விழுந்திருக்குது, மண்ணுல படுத்திருக்கிறாங்க. இன்றைய பள்ளிவாசல் அப்படித்தானே இருக்கும், மண்ணால் உள்ளது தானே. மண்ணுல படுத்திருக்கிறாங்க, முதுகுல பூரா மண்ணு ஒட்டி இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் சின்ன விஷயமா இருந்தாலும் அதை பற்றி ஆராய்ச்சி செய்யாம உடனே தலாக்குக்கு போயிடுறாங்க, உடனே குலாக்கு போயிடுறாங்க. கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மருமகன் அலியை பார்ப்பதற்காக வேண்டி ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகள் ஃபாத்திமான் மீது வைத்த அன்பை போன்று உலகத்துல இந்த தகப்பனும் தன் மகள் மீது வைக்க முடியாது. என்னுடைய ஈரக்கொலைன்னு சொன்னாங்க. என்னுடைய ஈரக்கொலை, என் ஃபாத்திமாவை நோவினைப்படுத்தியவன் என்னை நோவினைப்படுத்தியவன், என் ஃபாத்திமாவை சந்தோஷப்படுத்தியவன் என்னை சந்தோஷப்படுத்தியவன் என்றெல்லாம் சொன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் தன் மகனுக்கும் தன் மருமகனுக்கும் சண்டை என்று வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முடிவும் எடுக்கல. மருமகன் எங்க இருக்கிறாங்கன்னு தேட விட்டா பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர பள்ளிக்கு போறாங்க. போனா மண்ணுல படுத்திருக்கிறாங்க, முதுகுல பூரா மண்ணு ஒட்டி இருக்குது. ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி, فَجَعَلَ يَمْسَحُهُ عَنْهُ وَهُوَ يَقُولُ قُمْ يَا أَبَا تُرَابٍ قُمْ يَا أَبَا تُرَابٍ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்குள்ள போறாங்க. இந்த காட்சியை கொஞ்சம் லைவ்ல சிந்திச்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு போனா ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு ஆடை மேலாடை இல்லாம மண்ணுல படுத்திருக்கிறாங்க, முதுகுல பூரா மண்ணு ஒட்டி இருக்குது. கண்மணி தாகாவே தன்னுடைய முபாரக்கான கைனால தடை விடுறாங்க. அந்த மண்ணை பூரா தட்டி விட்டுட்டு, யா அபா துராபு, மண்ணின் தந்தையே, எந்திரிங்க எந்திரிங்க, என்ன சண்டை, எந்திரிங்க வாங்க என்று கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டு போறாங்க. இங்க எந்த சண்டையும் அவர்கள் கேட்கவில்லை. மருமகன்ட்டையும் கேட்கல, மகள்கிட்டையும் கேட்கல. அன்பான பெருமக்களே, இது நமக்கு அழகிய முன்மாதிரி. அன்பான பெருமக்களே, அப்ப இது போன்ற சுன்னத்துக்கள் எல்லாம் இன்று விடப்பட்டதனுடைய விளைவுதான் சீரழிஞ்சு சின்ன பின்னமாயிரு. இமாம் ஷாஃபி ஒரு செய்தி சொல்லுவாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு செய்தி சொல்லுவாங்க. கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒற்றுமையோடு இருந்தால், இமாம் ஷாஃபி சொல்றாங்க, கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒற்றுமையோடு இருந்தால் அவர்களின் பிள்ளைகள் புத்துணர்ச்சியோடு வளருவார்கள். கணவன் மனைவிக்கு மத்தியில ஒற்றுமை, பாசம், அன்பு, முஹப்பத்தோடு வளர்ந்தால் அது யார போய் சேருது? பிள்ளைகள் புத்துணர்ச்சியோடு வளருவார்கள். அதற்கு மாற்றமாக கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அடித்துக் கொண்டு எப்ப பார்த்தாலும் சண்டை, கீரியும் பாம்பமாக இருந்தால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சோர்வு ஏற்படுதுங்கிறாங்க நம்ம ஷாஃபி. எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறது பையன் பார்க்கிறான், பிள்ளைங்க பார்க்குது. அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படுகிறது. நிறைய பிள்ளைகளை பார்த்தா முகம் பூரா வாட்டமா இருக்கும். காரணம் பார்த்தா வீட்டுல பூரா சண்டை தான். இந்த பிள்ளைங்க அதை பாக்குறாங்க இல்லையா, அதனால ஏற்படக்கூடிய நிலைகள். அந்த மனைவரையும் பாதுகாப்பான. இன்னைக்கு சர்வ சாதாரணமாக தலாக்கும் குலாவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்னைக்கெல்லாம் தலாக்குடைய பெயரை கூட சொல்ல மாட்டாங்க. 3 எழுத்து விட்டுட்டானே, தலாக்குங்கிற வார்த்தை 3 எழுத்தானே, அது 3 எழுத்த சொல்லிட்டானாமே, அதே பெரிய பாவமாக நினைப்பார்கள். இன்னைக்கு அதெல்லாம் சர்வ சாதம். அல்லாஹ் பாதுகாப்பனா வரக்கூடிய காலகட்டத்தை நிக்காவுடைய தஃப்தரோ கூட சேர்ந்து தலாக்கு லெட்டரும் வரும் போல தெரியுது. வண்டி வாங்குறதோட சேல்ஸுடைய லெட்டரும் பின்னாடியே இருக்கும். ஒரு வண்டியை வாங்குறோம்னு சொன்னா அந்த வண்டியோட கீழே சேல்ஸுடைய லெட்டரு, நீ எப்ப வேணாலும் வித்துக்கிறலாம். அல்லாஹ் பாதுகாப்பானாக சுலாவும் தலாக்கும் போகக்கூடிய காலகட்டம் எந்த அளவுக்கு போகும் என்றால் நிக்காவுடைய ரிஜிஸ்டரோட சேர்ந்து இதையும் சேர்த்து கொடுப்பாங்க போல தெரியுது. அந்த அளவுக்கு தான் மோசமான நிலைமை. இந்த தலாக்கு சுலா எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தா, கல்யாணம் முடிஞ்சு 3 வருஷம், கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம், கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் மிஞ்சி போனா அவ்வளவுதான். என்ன வாழ்ந்திருப்பாங்க. அன்பான பெருமக்களே, இதெல்லாம் ஒரு ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தா கணவனை இழந்து மனைவி தவிக்கிறான், மனைவி இழந்து கணவன் தவிக்கிறான். எத்தனை இடங்கள்ல கணவன் இல்லையே மனைவி துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
மனைவி இல்லையேன்னு கணவன் துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல இன்னைக்கு ஹுலாவும் தலாக்கும் சர்வசாதாரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடுமையான வார்த்தைகளை இது சம்பந்தமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஹலால்லையே அல்லாஹுக்கு மிக கோபமானது தலாக்குங்கிறாங்க. அபகதுல் ஹலாலி இலல்லாஹி அத்தலாக், ஹலாலு தான் தலாக்கு, இருந்தாலும் அந்த தலாக்கு அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்துங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸில் இப்படி சொல்வார்கள், ஐயுமா இம்ரஅத்துன் ஸஅலத் ஸௌஜஹா அத்தலாக் மின் கைரி மா பஅஸின் ஃபஹராமுன் அலைஹா ராயிஹத்துல் ஜன்னah. எந்த ஒரு பெண்மணி எந்த காரணமும் இல்லாமல் தன் கணவனிடத்திலே ஃபுலா கேட்பாளோ அவளுக்கு சொர்க்கத்தினுடைய வாட கூட கிடைக்காதுங்கிறாங்க. ஒரு பெண்மணி தன் கணவனிடத்திலே தகுந்த காரணத்தோடு ஃபுலா கேட்கிறான்னு அது வேற விஷயம். எந்த காரணமும் இல்லாமல் அல்லது ஒண்ணுக்கு ஆகாத உருப்படாத காரணத்தின் மூலமாக ஃபுலா கேட்டால் சொர்க்கம் போக மாட்டாங்கிற வார்த்தை கூட சொல்லல, சொர்க்கத்தினுடைய வாட கூட கிடைக்காதுங்கிறாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. சில ஹதீஸ்கள்ல லம் யதுகுலா ஜன்னah, சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். சில ஹதீஸ்கள் ராயிஹத்துல் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய வாட கூட கிடைக்காதுன்னா என்ன? ஒரு இடத்துல சாப்பாடு ஆக்குறாங்கன்னு வைங்க, கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி அதனுடைய ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். சாப்பாடு ஆக்குற இடம் வேற இடமா இருக்கும், ஆனா அதனுடைய வாசனை கொஞ்சம் தூரத்திலேயே வரும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, சொர்க்கத்தினுடைய வாட கூட கிடைக்காதுன்னா சொர்க்கத்துல ரொம்ப தூரத்துல இருக்கிறான்னு அர்த்தம். சொர்க்கம் போக மாட்டாங்கன்னா சொர்க்கத்தினுடைய வாசல்ல கூட நிக்கலாம், ஆனா உள்ள போக முடியாது. சொர்க்கத்தினுடைய வாடை கூட உனக்கு கிடைக்காதுன்னா சொர்க்கத்திலிருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறான்னு அர்த்தம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அன்பான பெருமக்களே, ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இன்னைக்கு தலாக்கு ஃபுலால ரொம்ப சர்வசாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பிடிக்கல அவ்வளவுதான் கலந்துக்கிற வேண்டியதான். சர்வசாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்துல ஒரு மனிதர் ஒரே நேரத்துல 3 தலாக் தொடர்ந்து அடிச்சிட்டாரு. மார்க்கத்துல அனுமதி இருக்குது, ஆனா அதே சமயத்தில் அது அல்லாஹ் சொன்னது 3 தலாக்குங்கிறது ஒரே நேரத்துல விடுறதுக்கு என்ன, முதல்ல ஒரு தலாக்கு விடு, அப்புறம் திருப்பி சேர்ந்து வாழறதுக்கு முயற்சி செய், நல்லபடியா வாழ்ந்துட்டா வாழ்ந்துக்கோ, அப்போ வாழ முடியலையா திருப்பி இன்னொரு தலாக்கு விடு. டைமிங்காக தலாக்கு விட வேண்டும். 3 தலாக்குடைய ஆப்ஷன் கொடுத்ததுக்கு காரணமே ஒரு நேரம் இல்லாம ஒரு நேரம் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மனுஷன் என்ன செஞ்சாரு, எடுத்த உடனே 3 தலாக்கு விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி எட்டியவுடன் ஃபகாம கதுபான், மிக கடுமையாக கோபப்பட்டார்கள். கோபப்பட்டு சொன்னார்கள், நான் உயிரோடு இருக்கும் பொழுதே அல்லாஹ்வுடைய குர்ஆனை விளையாடுறீங்களா? நான் உயிரோடு இருக்கும் பொழுதே அல்லாஹ்வுடைய குர்ஆனை விளையாடுகிறீர்களா? ரொம்ப கடுமையாக கோபப்பட்டதாக ஹதீஸ்ல பார்க்கிறோம். 3 தலாக்கு அனுமதி இருக்குது, அதை விடுவதற்கு ஒரு முறையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அந்த முறையை அவர் பயன்படுத்தல, எடுத்த உடனே 3 தலாக்கு அடிச்சாரா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடுமையாக கோபப்பட்டாங்க. இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இஷ்டத்துக்கு தலாக், இஷ்டத்துக்கு ஃபுலா, அல்லாஹ்வுடைய கிதாப்ல விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் கூட வருது, அது இமாம் தபரானி பதிவு செய்யறாங்க. அந்த ஹதீஸ் லைஃப் என்றும் சிலர்கள் மௌது என்றும் சொல்கிறார்கள். இருந்தாலும் தபரானியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நாங்கள் சொன்னார்கள், தஸவ்வஜு வலா துதல்லிகு, நிக்காஹ முடிங்க, தலாக் கூடாதீங்க காரணம் இல்லாம. நிக்காக முடிங்க, வாழ்வதற்கு தான் அல்லாஹ் பெண்ணை தந்திருக்கிறான், வாழ்வதற்கு தான் அல்லாஹ் இல்லற வாழ்க்கையை தந்திருக்கிறான். நிக்காக முடிங்க, தலாக்கு விடாதீர்கள். ரஹ்மான், தலாக்கு விடும் பொழுது அல்லாஹ்வுடைய அரிசி ஆடுது. தலாக்கு விடும் பொழுது அல்லாஹ்வுடைய அரிசி ஆடுதுன்னு சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் இமாம் தபரானி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸில் நாங்கள் சொல்வார்கள், அல் முன்தஸிஆத்து வல் முக்தலிஆத்து ஹுன்னல் முனாஃபிகாத், எப்பொழுதும் தன் கணவனோடு சண்டை செய்யக்கூடியவள், எப்பொழுதும் தன் கணவனோடு சண்டை செய்யக்கூடியவள், அதுபோன்று தன் கணவனிடத்திலே ஃபுலாவை எதிர்பார்க்கக்கூடியவள் ஹுன்னல் முனாஃபிகாத், அவங்க எல்லாம் முனாஃபிக் பெண்மணிகள்னு சொன்னாங்க. தேவை இல்லாம கணவனோடு சண்டை செய்யக்கூடியவர்கள், கணவனிடத்திலே தலாக்கை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், ஃபுலாவை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் முனாஃபிக்குங்கள் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு பெரும்பாலான இடங்கள்ல கீரியும் பாம்புமா தான் இருக்கிறாங்க, நெருப்பும் பஞ்சுமாய் தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. உண்மையில் திருமணம் என்பது என்ன, நிக்காஹ் என்பது என்ன? அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆன்ல அவருடைய சிறப்பை பத்தி அல்லாஹ் சொல்லுவான். 2 இடத்துல மனிதனுக்கு நிம்மதியை அல்லாஹ் டிக்ளேர் செய்யறான் குர்ஆன்ல. மனிதனுக்கு நிம்மதி கிடைப்பது 2 இடங்கள்னு அல்லாஹ் டிக்ளேர் செய்யறான் குர்ஆன்ல. முதலாவது அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப்,
அல்லாஹ்வை திக்ர் செஞ்சா உள்ளத்துக்கு நிம்மதி கிடைக்கும். இன்னொரு இடத்தில் சொல்வான், "வமின் ஆயாத்திஹி அன் ஸலகலக்கும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா." மனைவியின் மூலமாக ஒரு மனிதனுக்கு நிம்மதி கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு நிம்மதி அல்லாஹ் ரெண்டு இடத்துல வச்சிருக்கிறான். ஒன்னு அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக, இன்னொன்று மனைவியின் மூலமாக. அல்லாஹ் இன்னொரு இடத்துல அழகா சொல்லுவான், "ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்." கணவன் மனைவிக்கு ஆடையை போன்றவள், மனைவி கணவனுக்கு ஆடையை போன்றவள். என்ன அழகான ஓமை, என்ன அழகான ஓமை. கணவன் மனைவியினுடைய அந்த வாழ்க்கையை அல்லாஹ் ஆடைக்கு ஒப்பிடுறான். அல்லாஹ் ஏன் ஆடைக்கு ஒப்பிட்டான் என்பதற்கு இமாம்கள் நிறைய விளக்கம் கொடுக்குறாங்க. சாதாரணமா ஒரு ஆடை இருக்குதே, மனிதனுடைய குறைகளை மறைக்கும். உள்ள என்ன இருந்தாலும் வெளியில தெரியாது. ட்ரெஸ்ஸை போட்டுட்டா உள்ள கொப்பளம் இருந்தாலும் சரி அல்லது புண்ணு இருந்தாலும் சரி ட்ரெஸ் மறைச்சிடும். ரெண்டாவது, ட்ரெஸ் என்பது ஒரு மனிதனை அழகுபடுத்தும். அது மாதிரி மூணாவது, ட்ரெஸ் உடலோடு ஒட்டி இருக்கும். ஆடை என்பது உடலோடு ஒட்டி இருக்கும். நாலாவது, குளிர், அது போன்று சூட்டில் இருந்து மனிதனை பாதுகாக்கும். அல்லாஹ் என்ன சொல்ல வாரான், கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் ஒருவரை ஒருவர் மற்றவருடைய குறைகளை மறைக்கணும், ஒட்டி உறவாட வேண்டும், ஒருவர் ஒருவர் மற்றவரை அழகுபடுத்த வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். அன்பான பெருமக்கள், என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மனைவிக்கு செலவு செய்யக்கூடியவன், மனைவியுடைய வாயில ஒரு உணவை ஊட்டக்கூடியவன் சதக்கான்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி எல்லாம் மார்க்கம் சொல்லி தரும் பொழுது இன்னைக்கு திருமண வாழ்க்கையில் பின்தங்கிய நிலையில் நம் சமுதாயம் செல்வதற்கு என்ன காரணம்? இதை பத்தி நிறைய பேசிக்கிட்டு போலாம். இந்த நிலை ஏற்படுவதற்கு என்ன காரணம்? வாழ்றாங்களே தவிர எப்படி வாழணுங்கிறத படிக்கல. வாழ்றாங்களே தவிர எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. வாழ்வதற்கு முன்னாடி எப்படி வாழ வேண்டும் என்பதை தெரிய வேண்டும். இப்படி கணவன் மனைவிக்கு மத்தியில் தொடர்ந்து திருமணம் முடித்தவர்களாக இருந்தாலும் சரி, முடிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இப்படியே தொடர்ந்து இந்த முசீபத்து போய்கிட்டே இருக்குது. இதற்கு என்ன தீர்வு? இதுக்கு தீர்வு என்ன? நாளுக்கு நாள் தலாக் அதிகரிக்குது, நாளுக்கு நாள் குல அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. என்ன தீர்வு? அன்பான பெருமக்களே, ஷரியத்துல இபாதாத், இஅ்திகாதாத் என்றெல்லாம் நிறைய பிரிவு இருக்குது. இபாதத்து சம்பந்தமா, அகீதா சம்பந்தமா, முஆமலாத், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமா, இப்படி எல்லாம் நிறைய பிரிவுகள் இருக்குது. அதுல ஒண்ணுதான் முஆஷராத், குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதையும் இஸ்லாம் கற்றுத் தருகிறது. அதை படிக்கணும். இன்னைக்கு அது யாருக்கும் தெரிகிறது இல்லையா? நீங்க மணமகனை பார்த்தாலும் சரி, மணமகளை பார்த்தாலும் சரி, பேருக்கு பின்னாடி நிறைய டிகிரியா இருக்கு. பிஏ, பிபி, பிகாம், முபல்லிகா, முஅல்லிமா, ஆலிம், ஹாஃபில் என்றெல்லாம் நிறைய பேர் இருக்குது. ஆனா அவங்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகள் அவர் கற்றுக்கொள்ளவில்லை. கல்யாணம் முடிச்சு மறுநாளே சண்டை, கல்யாணம் முடிச்சு அடுத்த மாசமே சண்டை. ஏன்? இது எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. நமக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அழகான முன்மாதிரியாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை எடுத்து படிச்சு பார்க்கணும். நம்ம எல்லாம் ஒரே ஒரு நிக்காக முடிச்சுட்டு இந்த பாடுபடுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமகாலத்தில் 9 மனைவிமார்களோடு வாழ்ந்தவர்கள். 11 மனைவியை திருமணம் முடித்தாலும் சமகாலத்தில் 9 மனைவியோடு வாழ்ந்தவர்கள். எவ்வளவு அழகான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. நம்ம ரசூலுல்லாஹ்வை ஹபீபுல்லான்னு சொல்லுவோம், அது மாதிரி ரசூலு, நபி என்றெல்லாம் சொல்லுவோம். ரசூலுல்லாஹ்வுக்கு இன்னொரு சிறப்பு பெயர் இருக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் பத்தி நம்ம என்ன விளங்கி வச்சோம்? ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூல், ரசூலுல்லாஹ், ஹபீபுல்லாஹ், நபியுல்லாஹ் என்றெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோமே. ரசூலுல்லாஹ்வுக்கு அழகான ஒரு பெயர் மக்கள் கொடுத்திருக்காங்க தெரியுமா? என்ன பேர் தெரியுமா? ஜௌஜுல் ஹபீப். ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு பெயர் ஜௌஜுல் ஹபீப். கிருபையுள்ள கணவர், இரக்கமுள்ள கணவர், பிரியமான கணவர் என்ற ஒரு பெயர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு மனைவிமார்கள்ட்டையும் அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். அன்பான பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய புனிதமான வாழ்க்கையை நாம் படிக்கணும். எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க? ஆரம்பத்துல முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ஒரே ஒரு மனைவி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டின மனைவி 11 மனைவி. அதுல எல்லா மனைவிமார்களும் ஒரே மாதிரி கிடையாது. சில மனைவிமார்கள் மக்காவை சேர்ந்தவர்கள், சில மனைவிமார்கள் மதீனாவை சேர்ந்தவர்கள், சில மனைவிமார்கள் முஸ்தலத்தை சேர்ந்தவர்கள், சில மனைவிமார்கள் நஜ்தை சேர்ந்தவர்கள், சில மனைவிமார்கள் கைபரை சேர்ந்தவர்கள், சில மனைவிமார்கள் மிஸ்ரை சேர்ந்தவர்கள். இடத்துக்கு இடம் மாறுபட்ட குணங்கள் இருக்கும் அவங்கள்ட்ட. ஒரே குணம் இருக்காது. பலதரப்பட்ட மனைவிமார்களோடு
பலதரப்பட்ட குணங்களை கொண்ட அந்த மனைவிமார்களோடு அழகான முறையில் வாழ்ந்து இந்த சமுதாயத்திற்கு அழகிய ஒரு படிப்பினையை நமக்கு காட்டி தந்து சென்றிருக்கிறார்கள் என்றால் அதை எடுத்து படிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, எவ்வளவு அழகான வாழ்ந்திருக்கிறாங்க. உலகத்தில் தன் மனைவிமாரிடத்திலே நல்ல பெயர் வாங்கிய சிறப்பு பட்டியல் முகமது ரசூலுல்லாஹ் வர்றாங்க. இந்த மைக்கேல் ஹார்ட் தி 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புத்தகம் எழுதினார். அதுல முதல் பெயரை முகமது ரசூலுல்லாஹ் தான் கொண்டு வரார். நீண்ட செய்தமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர்கிட்ட காரணம் கேட்கிறாங்க. அவர் கிறிஸ்டினாக இருக்கக்கூடியவர் தி 100 100 தலைவர்கள் ஒரு புக்கை எழுதுறார். அதெல்லாம் முதல்ல ரசூலுல்லாஹ் கொண்டு வரார். ஆக்சுவலி அவருடைய கொள்கை பெறார ஈசா அலைஹிஸ்ஸலாமை கொண்டு வரணும். அவர் கிறிஸ்டின் தானே. அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, என்ன உன்னுடைய கடவுளை விட்டுட்டு ஈசாவை விட்டுவிட்டு பிரமத தலைவர் முகமது ரசூலுல்லாஹ் கொண்டு வாரியே, என்ன காரணம்? பல காரணங்கள் எழுதுறாரு. அதுல ஒரு காரணம் சொல்றாரு, முகமது ரசூலுல்லாஹ் அந்த ப்ராஃபட் முகமது இருக்கிறாரு, இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது எல்லா மனைவிமார்கள்ட்டையும் நல்ல பேரை வாங்கிட்டு போயிருக்கிறார். அப்படி வேற தலைவர்கள் அலசி ஆராய்ந்த கிடைக்க மாட்டிருக்கு. எல்லா மனைவிமார்கள்ட்டையும் நல்ல பெயரை வாங்கி சென்றிருக்கிறார்கள். இப்ப நமக்கு முன்வாதிரிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது நம்ம அதில் கவனம் செலுத்தாமல் ஏதோ கல்யாணம் முடிச்சுட்டா வாழ்ந்துடலாம், வாழ்வதற்கு முன்னாடி எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் படித்துக் கொள்ள வேண்டும். சண்டை வருதுன்னா சண்டைக்கு தீர்வு தலாக் அல்ல. அப்படிதான் விளங்கி வச்சிருக்கோம். சண்டை வந்தா உடனே தலாக், சண்டை வந்தா உடனே ஹுலா. தலாக்கு ஹுலா அது தீர்வு அல்லது, அது தீர்வு அல்லது. அது ரொம்ப முடியாத கட்டம் வரும்போதுதான் கடைசி ஆப்ஷனுக்கு. உடம்பு சரியில்லைன்னா உடனே வெண்டிலேட்டருக்கு போயிருவாங்களா? உடம்பு சரியில்லைன்னு வந்தா உடனே ஐசியூக்கு போயிருவாங்களா? முடியாத லெவல் வரும்போது ஐசியூ, அதுவும் முடியலன்னு வரும்போது வெண்டிலேட்டர். இப்ப நம்ம எல்லாம் கொஞ்சம் தலைவலி வந்தாலும் வெண்டிலேட்டருக்கு போகிற மாதிரி நிலைமை தான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமைகள். அனைவரையும் பாதுகாப்பானார். அன்பான பெருமக்களே, இப்படி வாழ வேண்டும் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள். அது போன்று இதற்கு முன்னாடி பல உலமாக்கள் பேசிய பயானை எல்லாம் நம்ம கேட்கிறோம். கேட்டால் போதாது, நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். ஆக சண்டை வருகிறது என்றால், பிரச்சனை வருகிறது என்று சொன்னா வாழ்க்கைன்னா வரதான் செய்யும். ஏன்னா கணவன் மணி உயிரோட தானே இருக்கிறாங்க, மையத்துக்கு மத்தியில தான் சண்டை வராது. உயிரோட தானே இருக்கிறாங்க, சண்டை வரும், சச்சரவு வரும். அதை எப்படி ஹேண்டில் பண்றது, அதை எப்படி சரி செய்வது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான பெருமக்களே, அப்போ இன்று எல்லா இடங்களிலும் பரவலாக பரவி கொண்டிருக்கக்கூடிய முசீபத்து தான் தலாக் ஹுலா என்று சொல்லக்கூடிய பெரும் முசீபத். அல்லாஹ் அதை விட்டும் இந்த சமுதாயத்தை பாதுகாப்பானாக. இந்த புனிதமிக்க இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய பொருட்டினால் அந்த முசீபத் எல்லாம் நீங்கி ஒற்றுமையோடு சந்தோஷத்தோடு வாழ்வதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்ற துஆவோடு நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு பேச்சாளர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் KM காஜா முஹியுத்தீன் ஆலிம் பாக்கவி ஹஸ்ரத் கிப்லா, நிறுவனர் முதல்வர் மன்பவுல் பாக்கியாத் மகளிர் அரபிக் கல்லூரி மேலப்பாளையத்தைச் சேர்ந்தவர்கள். ஹஸ்ரத் அவர்களை பற்றி சொல்ல வேண்டிய செய்திகள் நிறைய இருந்தாலும் என்னால் அவைகளையும் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு தெரியாது ஹஸ்ரத்தை பத்தி சொல்லப்பட வேண்டிய செய்திகள் நிறைய இருந்தாலும் எனக்கு அவ்வளவு சொல்ல தெரியாது. ஏன்னா ஹஸ்ரத்தை நான் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை, இப்பதான் முத பார்த்திருக்கிறேன். ஆனா ஹஸ்ரத் அவர்கள் 2005 வந்திருக்கிறாங்களா, அதுகிட்ட கேட்கும்போது சொல்றாங்க 2005 நான் வந்திருக்கிறேன் ஹஸ்ரத் அவர்கள் சொன்னார்கள். ஹஸ்ரத் அவர்கள் நான் சந்திச்சது இல்லை, இருந்தாலும் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஹஸ்ரத் அவர்களை பற்றி எனக்கு அதிகமான தகவல் நான் பார்க்கவே இல்லையே. அவர் எப்படி என்னை பத்தி அவங்கள பத்தி எனக்கு தெரியும். 2 செய்தி மட்டும் என்னால் சொல்ல முடியும். முதலாவது, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டுல ஒரு புக் இருந்துச்சு, பூமா நபியின் புனித நினைவு சின்னங்கள். அட்டகாசமான கிதாப், முடிஞ்சா ஹஸ்ரத்திட்ட கேட்டு வாங்கி படிங்க. பூமா நபியின் புனித நினைவு சின்னங்கள். ரசூலுல்லாவுடைய ஒவ்வொரு அங்கா ரசூலுல்லாவுடைய முபாரக்கான ரத்தம், அவங்களுடைய பல்லு, அவங்களுடைய வாலு, அது மாதிரி அவங்களுடைய முபாரக்கான முடி, அதுக்கு ஆசாரை முபாரக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றினுடைய சிறப்புகளை பற்றியும் மிக தெளிவான ஆதாரங்களோடு பல கிதாபுகளை புரட்டி இருக்கிறாங்க. அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அன்பான பெருமக்களை, அவ்வளவு அழகான செய்திகளை ரசூலுல்லாவை கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளவு அழகான செய்திகளை சொல்லியிருந்தார்கள். அத்தனைக்கும் கிதாபுடைய ஆதாரங்கள் எங்கிருந்தெல்லாம் ஹஸ்ரத் புரட்டி எடுத்தாங்களோ தெரியல. ஏகப்பட்ட ஒரு செய்திக்கு ஒரு கிதாப சொன்னா பரவாயில்ல, 3 கிதாப ஆதாரமா வருது. நான் இப்ப கூட அந்த கிதாபை தேடி பார்த்தேன், ரொம்ப காலம் வச்சிருந்தேன். பல இடங்களில் நான் பயான் பேசும் பொழுது அந்த கிதாபை பயன்படுத்தி இருக்கிறேன். அவ்வளவு ஆதாரபூர்வமாக
ரொம்ப அழகான செய்திகளை எழுந்திருந்தார்கள் மட்டுமல்ல, ஹூமா நபியின் புனித சின்னங்கள் அப்படிங்கிற வெறும் கிதாபை மட்டும் எழுதல, அதற்கு கடைசியில ரசூலுல்லாவுடைய நிறைய வாளு முபாரக்கான அந்த முபாரக்கான முடி எல்லாமே போட்டோவோட போட்டிருந்தான். அது பார்ப்பதற்கு ரொம்ப அழகாவும் இருந்துச்சு, ரொம்ப ஒரு பரக்கத்தாவும் இருந்தது. ரசூலுல்லாவுடைய முபாரக்கான பல்லு, ரசூலுல்லாவுடைய முபாரக்கான தாடி முடி தலைமுடின்னு சொல்றோமே, அது கிதாபினுடைய கடைசி பக்கத்துலதான் இருக்குதுங்கிறதையும் காட்டுறாங்க. கிதாபுக்குரிய ஆதாரங்களை கொடுத்துட்டு அந்த பொருட்களை முபாரக்கான ரசூலுல்லாஹ் புழங்கிய பொருட்களை, ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான ஜுப்பா, அவங்களுடைய வாளு எல்லாமே கடைசி பக்கத்துல கலர் அட்டையில போட்டிருந்தாங்க. அதை பார்க்கக்கூடிய பாக்கியம் இருந்துச்சு. அந்த மாதிரி ஹசரத் அவர்கள் ஆதாரத்தோடு பேசக்கூடியவர்கள் அப்படிங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஹசரத்தை நான் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு காலையில முத ஜும்மாலதான் ஹசரத்தை நான் சந்திக்கிறேன். ஹசரத்தை பத்தி எனக்கு ஒரு நாலேஜ் இல்லை, ஆனா என்னுடைய மொத்த டீட்டெயில்ஸும் அதை சொல்றா. கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் ஹசரத்துடைய விஷயத்துல. ஏன்னா பார்க்கவும் இல்லை, சந்திப்பும் இல்லை. மொத ஜும்மாலதான் ஹசரத்தை நான் பார்த்து பேசுறேன். என்னுடைய பயோடேட்டாவை பூரா ஹசரத் சொல்றா. அன்பான பெருமக்களை, அல்லாஹ் ஒரு பொருத்தமான ஒரு நல்ல ஒரு சிறப்பு பேச்சாளரை தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்த வேண்டுமோ அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வருஷம் நம்ம சொல்றதுதான், இந்த ஜஸ்ன மீலாத் சொசைட்டி அப்படிங்கிறது இன்று நேற்று உருவாக்கப்பட்டதில்லை. 77 வயசாயிருச்சு. அதற்கு முன்னோர்களால் இஹ்லாசான முறையில் நம் சமுதாய மக்கள் பயனடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்று. அல்ஹம்துலில்லாஹ் காலங்காலமாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. சாதாரண ஒன்று அல்ல, ஒரு 13 நாள் நடக்குதுன்னா சாதாரண ஒன்று அல்ல, பல பேருடைய உழைப்பு இதுல இருக்கு. இரவு பகலாக கஷ்டப்பட்டு இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. எதற்கு? நமதூர் மக்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காக. அந்த அடிப்படையில நான் உங்களுக்கு சொல்லணுங்கிற தேவையில்லை, வந்துருங்க. இந்த மஜ்லிஸை பொறுத்தவரை எப்பவுமே கூட்டம் வழியதான் செய்யும். ஜஸ்ன மீலாதுடைய பரக்கத்து எப்பவும் கூட்டம் இருந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். லைவ்ல ஓடுறது ஓடும், அது வயசானவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு, தாய்மார்கள், சகோதரிகளுக்கு உண்டானது. ஆண்களை பொறுத்தவரை முடிந்தவர்கள் மஜ்லிஸின் நேரில் அமரும் பொழுது ஹசரத் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், மஜ்லிஸினுடைய பரக்கத்தும் கிடைக்கும். அந்த அடிப்படையில ஒவ்வொரு நாளும் தவறாது மஜ்லிஸில் வந்து அமர வேண்டும் என்பதையும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு முதல் நாள் அப்படிங்கிறதுனால கிராத்து, கீதம், தலைமை உரை என்ற அடிப்படையில ஆரம்பிச்சிருக்குது. நாளிலிருந்து ஷார்ப்பா கரெக்டா 9:30 மணிக்கு ஆரம்பிக்கும், 11 மணிக்கு முடிஞ்சிடும். கடைசி நாள்ல தான் இது போன்ற கடைசி நாள் நடைபெறும். அதனால சரியாக 9 நம்ம ஜஸ்ன மீலாத பொறுத்தவரை அவங்க வரணும், இவங்க வரணும், இன்னொரு 5 நிமிஷம் பார்ப்போம், இன்னொரு 10, அதெல்லாம் இல்லை. கரெக்டா 9:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருவோம், 11 மணிக்கு ஷார்ப்பா முடிச்சிருவாங்க. அதனால குறித்த நேரத்தில் மஜ்லிஸுக்கு வருகை தர வேண்டும் என்பதையும் இரண்டாவது செய்தியாக நான் சொல்லிக் கொள்கிறேன். மூன்றாவதாக, தங்களால் முடிந்தால் என்னுடைய செல்ஃப் நானும் சொல்றேன். ஜஸ்ன மீலா நிர்வாக பெருமக்களை என்ன கூப்பிட்டு இதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லல, நானாக சொல்கிறேன். இந்த கமிட்டி, இந்த சொசைட்டி மறுமை நாள் வரையிலும் சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு உங்களுடைய உடலாலும் பொருளாலும் எந்தெந்த விதத்தில் ஒத்துழைப்பு செய்ய வேண்டுமோ நம்ம செய்யணும். இது ஏதோ ஒரு 3வது மனுஷன் ஆரம்பிச்சது அல்ல, நம்முடைய அப்பா அம்மார்கள் ஆரம்பிச்சது, நமது முன்னோர்கள் ஆரம்பிச்சது. நீங்க உங்க ஹிஸ்டரியை பார்த்தா 7வது முன்னோர்கள் இதுல இருப்பாங்க, நிர்வாகத்துல இருப்பாங்க. ஏதோ ஒரு 3வது மனுஷன் வந்து ஆரம்பிச்சுட்டு போகுது. நமது முன்னோர்கள், இந்த மண்ணினுடைய மனிதர்கள் நல்லோர்களால் உருவாக்கப்பட்ட ஒன்று, அதுல நமக்கும் பங்கு இருக்குது. நம்ம இதை ஆரம்பிச்சு வைக்கல, நம்ம யாரும் இதை ஆரம்பிச்சு வைக்கல, பட் முன்னோர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள். அது சிறப்பான முறையில் மறுமை நாள் வரையிலும் நிலை பெற்று நடைபெறுவதற்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு உடலாலோ பொருளாதாரத்தாலோ எந்த அளவுக்கு உதவி ஒத்தாசையா இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு இந்த ஜஸ்ன மீலாத் சொசைட்டியை நாம் சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸையும் இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்த ஜேஎம்எஸ் நிர்வாக பெருமக்கள் அனைவரையும், வருகை தந்த தாய்மார்கள், சகோதரிகள், ஜமாத்தார்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மேலான நற்கூலி வழங்குவானாக என்ற துஆவோடு சிறப்பு பேச்சாளரை சிறப்புரை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. مما زمزم كان غسل صدورها ولزمزم أثره الجسيم بمسنده. مما زمزم كان غسل صدورها
ولزمزم شرب الجسيم بمسندي يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. சரித்திர புகழ் வாய்ந்த மிகவும் சிறப்பான முறையில் நூற்றாண்டை நோக்கி சிறப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய பெருமானாருடைய இந்த மீலாது விழாவினை அதற்கு உயிரோட்டமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சென்றவர்கள் இப்பொழுது அதை திறந்து கூற முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய கூத்தாநல்லூர் சொசைட்டி சார்ந்த அதனுடைய சாதங்கள் முதிர்ப்பெண்கள் அத்தனை பேர்களுக்கு மரணாவதாக பெருமானார் செல்லல்லா வலைய செல்லும் அவர்களுடைய பறக்கத்தை கொண்டு எல்லா பாக்கியங்களும் அல்லா தந்தரில் பிரிவானாக. அருமையானவர்களே, பெருமானார் செல்லல்லா வலைய செல்லும் அவர்களை எல்லாம் நமக்கு அறிமுகம் செய்கிற பொழுது எத்தனையோ வசனங்களை எல்லாம் சொல்லியிருந்தாலும் நம்ம மௌலூத் ஷரீஃப் ஓதும் பொழுது முதல்ல ஆனந்தமாக அதை கொண்டுதான் ஆரம்பிக்கும். நமக்கு அறிமுகம் என்றால் எப்படிப்பட்ட ஒரு தங்க நகை தெரியுமா உங்களிடத்துல வந்த நகை? சாதாரண நகையா? அழகும் அழகும் அனைத்தும் அழகும் நகை. உங்களை ஒவ்வொருத்தரையும் சொர்க்கத்திற்கு கொண்டு போகணும் ரொம்ப பேராசை உள்ளவர்கள். இந்த பேராசை பணத்துல தான் நிறைய பேருக்கு பொண்ணு பொருள் ஒதுக்க எல்லாத்தையும் சொர்க்கத்தை வச்சு அழகு பார்க்கணும். நீங்க கஷ்டப்படுறத பார்த்து தான் கஷ்டப்படுறது உலகத்தை அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. பெருமானாருடைய பொது நலத்தை சொல்லி காட்டுறான். எப்படிப்பட்ட தங்க நகை என்றால் அவர்கள் நீங்க கஷ்டப்படுறத பார்த்து அவங்க என்ன செய்வாங்க, அவங்க மனசுக்குள்ளே அழுவாங்க. சலீலா அவர்கள் பாருங்க, ஒரு மனிதனுக்கு பண கஷ்டம் இருந்தா பண கஷ்டம் வந்துடும். பண கஷ்டம் வந்துட்டாலே பண கஷ்டம் வந்துடும். நீங்க வீடு கட்டுறதுல இருந்து பிள்ளைய கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுல இருந்து கல்யாணத்தை படிக்க வைக்கிறதுல இருந்து நாம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுல இருந்து விளையாட்டு எதுவானாலும் பணம் இல்லாமட்டா எந்த விதத்தை தர முடியும். ஒரு ஏழைகளினுடைய பிரச்சனை என்னென்ன பிரச்சனை இருக்குன்னா பணத்துல தான் ஒரு மனிதர் வந்து சொன்னாரு, யார சொல்லலாம், நான் எந்த தொழிலை தோணும்னு அவசியம் முடிகிறது. படிக்கிறேன் என்னை துரத்து விடுகிறது. இந்த உலகம் என்னை நோக்கி ஓடுகிறது. சொன்னாங்க, வறுமையிலிருந்து நான் வாழ்றேன், நஷ்டத்தை மட்டும் பார்க்கிறேன். அதாவது அருள் கூர்ந்து அருள் வாக்க தரணும். இவ்வளவு நாள் விட்டு போயிருந்தீங்க, ஒரு முக்கியமான ஒரு அமலை மிஸ் பண்ணிட்டீங்க. மலக்குமார்களுடைய ஒரு வணக்கம் ஒண்ணு உண்டு. உலகத்தில் அல்லாவுடைய படைப்பினங்களுடைய ஒரு தத்தை ஒன்று இருக்கிறது. இவ்வளவு நாளா ஏன் செய்யாம இருக்கின்ற அல்லாவுக்கு அந்த தற்பைகள் அந்த படைப்பினங்கள் ஓதுறதுனாலதான் அவைகளுக்கு பணிகளுக்கு நல்லா செயல்பாடு கொடுக்குறது. நீங்க இவ்வளவு நாளையா சொல்லாம இருப்பீங்க. அது என்ன என்ன சொன்ன உடனே சொன்னாங்க, வாங்க சொல்றது நேரத்தில் அப்படி நம்ம தத்துவத்துக்கே நம்ம உதிக்கிற நேரம் இருந்தால் தத்துவத்தை இடையாதான் சொல்லலாம். இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இருக்கிற நேரத்தில் ஒரு தற்செயலை சொல்லாது.
சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தை சேர்த்து சொல்லணும். எத்தனை நேரம் சொல்லணும்? 100 நேரம் சொல்லணும். ரசூல் இந்த மாதிரி கேட்டுருக்காங்க. ரெண்டாவது கஷ்டத்துக்கு சொல்லுவாங்க. ரெண்டாவது எத்தனை நேரம் சொல்லணுங்கிறதே சொல்றாங்க. ஒரு நாள் கேட்டா அந்த மனிதர் வந்தாரு. அந்த என்ன சொன்னாரு தெரியுமா? அப்படியே குஷியில பேசுறாரு. முன்னால கவலையில புலம்புறவரு குஷியில சந்தோஷத்தினுடைய குஷியில சொன்னாரு. யார சொல்லலாம்? என்ன துன்யா துன்யா என்னை நோக்கி திரும்ப ஆரம்பித்து விட்டது. இந்த உலகமே என்னை விட்டு ஓடுதுன்னு சொன்னவர் என்ன சொன்னாரு? இந்த உலகம் என்னை நோக்கி முன்னோக்க ஆரம்பித்து விட்டது. போன இடமெல்லாம் எனக்கு வெற்றி, போகிற தொழிலெல்லாம் எனக்கு லாபம். அந்த அளவு என்றால் அல்லாவுகா என்னுடைய பணங்களை வைக்கவே நினைக்கிறாரு. ஒரு 50 லட்சம் ரூபாய் பணத்தை ஒரு பெண்ணுக்குள்ள வைக்க முடியும். நம்ம வச்சிருக்க சூட்கேஸ் பார்த்தீங்களா? அது மேல இருந்தா அமௌண்ட் வைக்க முடியும். வைக்கவே இடம் இல்லைங்க. அவளுக்கு ஒருவேளை சாப்பாடுக்கு வழி பண்ணல, கோடீஸ்வரன் அழைத்து விட்டுட்டாங்க சொல்லலாம். எப்படிப்பட்ட நன்மை பாருங்க. நம்ம சின்ன பிள்ளைகள் ஓத சொன்னா கூட ஓத அதுக்கு தப்சீர் எடுத்து பாருங்க. தப்சீர் சாமியில் எழுதியிருப்பாங்க. எத்தனையோ அஜீஸ்கள் எழுதியிருப்பாங்க. அதுல ஒரு அஜீஸ் ரசூலுல்லாஹ் ஒரு மனிதன் கஷ்டமா இருக்கிறாங்க, பணம் கஷ்டமா இருக்கிறாங்க, குடும்பமே ரொம்ப கஷ்டப்படுது பணத்தினால வந்து ஒரு வறுமை முறைவிட்டு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நான் ஒரு பேர் சொல்றேன், உன் வீட்டுக்கு போ, உன் வீட்டுல நுழைகிற பொழுது ஆளு இல்லாதுன்னா முதல்ல வீட்டுல போன ஒண்ணு சலாத்து. ஆள் இருந்தா ஆள் இல்லாவிட்டா நீ என் மேல சலாத்து சொல்லிட்டு குழுவெல்லாம் சூடா ஒரு தடவை குழுவெல்லாம் சூடா எண்ணெய் வச்சுட்டு நினைத்து எவ்வளவு பெரிய ஒரு தங்க மந்திரம் தெரியுமாங்க. அது நம்ம சாதாரணமா தெரியாம இருக்கிறோம். வீட்டுல எதுக்காக நுழையணும், யாராவது இருந்தா சலான் சொல்லணும், இல்லாவிட்டா எண்ணெய் சலான் சொல்லிட்டு ஒரு தடவை குழுவெல்லாம் போது எல்லாம் எடுத்து பதக்கத்து செய்வான்னு சொன்னாங்க. எந்த என்று சொன்னால் அந்த மனிதன் ஓதினார், அதன்படி செய்தார், அதனுடைய பதக்கத்தினால எழுதுறாங்க. அவருடைய பணத்தை எப்படி பால் சுரக்கிற மாதிரி சுரக்க வேண்டாம். அந்த கடையிலேயே ஒரு பணக்காரன் விட்டாராம். அந்த ஏரியாலேயே பார்த்து பார்த்து ஏரியாலே பெரிய பெண்கள் அது மாதிரி அப்பால தீராணியும் அவர் ஏரியால அண்டை வைத்தார்கள். அண்டை வைத்தார்கள் 40 பேர் மொத்தம் 40 வீடு கொண்டாடுறாங்க. அவங்க இந்த பக்கம் 40, இந்த பக்கம் 40, இந்த பக்கம் 4 பேர் 40 வீடு கொண்டாடுறாங்க. அண்டை வீடு இருப்பாங்க தப்புறாங்கம்மா. அந்த நினைச்சிட்டு பக்கத்து விடுத்து அடுத்து விடுத்து போய் பேர் 4 தண்டனை 40 கூட. அதனாலதான் நம்ம வீடு தேவையில வச்சா ஏரியா 4 பேர் சாப்பிட வைக்கிறோம். நம்ம அண்டை ஏரியா தானே வைக்கிறோம். அந்த ஏரியாவே நீங்க பாத்தீங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை நீங்க எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதர் வந்தால் அவருக்கு ஒரு வேளைக்கு சாப்பாடு கொடுத்து அதுக்கு அனுப்பக்கூடிய நபி அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் மதீனாவுடைய அன்சாரி சஹாபியான அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெரிய மாவீரர். சுபு தொழுத உடனே ரசூலுல்லாஹ்வுடைய தஸ்பீஹுக்கு இருக்காம சீக்கிரம் எஞ்சி போயிருவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தஸ்பீஹ் சலாம் கொடுத்த உடனே ஓடிடுவாங்க. ஒரு நாள் இத கவனிச்சு ரசூலுல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டது, அபூ துஜானா சலாம் கொடுத்த உடனே போயிடுறாரு. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டாங்க, அபா துஜானா அல்லக்க ஹாஜத்துன், அல்லாஹ்ட்ட கேட்கிற தேவை எதுவும் இல்லையா, துஆ கேட்கிற தேவை எதுவும் இல்லையா, சலாம் கொடுத்த உடனே போயிடியாப்பா, உனக்கு அல்லாஹ்ட்ட கேட்கிற தேவை இல்லை, துஆ கேட்க வேண்டிய நீ. இப்பதான் சொல்றாங்க யார சொல்லா, ஒரு கஷ்டமான சூழல், ஒரு முக்கியமான பிரச்சனை, அதனாலதானே சலாம் கொடுத்தோன்னு போயிருவேன். என்ன பிரச்சனைன்னு கேட்டான். என்னுடைய அடுத்த வீடு ஒரு நயவஞ்சக முனாஃபிக் இருக்கக்கூடிய வீடு. அவனுடைய பேரத்தான் மரத்தினுடைய ஒரு கொப்பு என்னுடைய சோறுக்கு பக்கத்துல சின்னையை நோக்கி நீட்டிக்கிட்டு இருக்கு. சில பேர் பாருங்க பக்கத்து வீட்டு மரம்
போடும், நமக்கு வேலை அது. ஆனா முருங்கைக்காய் எடுக்க முடியாது, நேத்து கடந்தது காலையில பார்க்கலாம். அதனால அடுத்த வீட்டு பேரத்த மரம் நம்ம வீட்டுல இருக்குது. நானே கஷ்டப்படுறவன், என் பிள்ளைங்க பசியில திடீர்னு காலையில வெள்ளனே முழிச்சிட்டா, அந்த காற்று பலமா அடிச்சா சில பேரத்த மரங்கள் உதிர்ந்து என்னுடைய காம்பவுண்ட் சோறுல விழுந்து கிடக்கு. இந்த பிள்ளைங்க பசியில வெள்ளனே முழிச்சிட்டுன்னு வைங்களேன், அதை எடுத்து வாயில போட போகுது. நான் என்ன செய்வேன்னா, கொஞ்சம் பிள்ளைனே முழிச்சு சுப்பு தொழுதுட்டு சலாம் கொடுத்தவன வந்து அதையெல்லாம் அள்ளி அவங்க வீட்டு முற்றத்துல தூக்கி போடுவேன். என் பிள்ளைங்க வாயில போட்டக்கூடாது, அறாமான பேரத்த மரமாச்சே. அப்படி இருந்தும் என்னுடைய மகன் ஒரு சமயம் எடுத்து வாயில போட்டுட்டான். நான் விரல விட்டு வெளியே எடுத்து கீழே எடுத்து போட்டேன். சொன்னேன், நாளைக்கு மறுமையில உன்னுடைய தந்தையை அல்லாவுக்கு முன்னால தலகுனியை ஏற்படுத்திடாதப்பா, கேவலப்படுத்திடாதப்பா, அறாமா கொடுத்து வளர்த்திருக்கேன்னு சொல்லி கேவலப்படுத்திடாதப்பான்னு சொல்லி அனுப்பிச்சான். அவன் அழுதான். உன் உயிர் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன், ஆனா ஒரு அறாமான பேரத்தம்பளம் உள்ள உன் வயிற்றுக்குள்ள நுழைய நான் அனுமதிக்க மாட்டேன்னு நான் சொன்னேன் நாயகமே. அதனால அதுக்குத்தான் நான் உழுந்து ஓடுறேன்னு சொன்ன சொல்ல அழுதுட்டான். தம் பின்னால தொழக்கூடிய ஒரு மனிதருக்கு இவ்வளவு கஷ்டமா? அது யாருப்பான்னு கேட்டான். அவர் ஒரு நயம் வச்சுக்கணும்னு ரிஸ்டல்லா அழிச்சுலாம் அவரை கூப்பிட விட்டு சொன்னாங்க, உனக்கு 10 பேர்த்தமான சொர்க்கத்துல வாங்கி தர, நீ ஒரே ஒரு கொலையை மட்டும் கொப்பை மட்டும் அவருக்கு அலலாக்கி கொடு. அந்த பேர்த்த மரம் அடிப்பாகம், கிளைகள், கொலைகள் எல்லாமே தங்கம், வைரம், மாணிக்கமா இருக்கும். அதுல இருக்கக்கூடிய பழத்தினுடைய அளவுக்கு எண்ணிக்கை அளவுக்கு கூறிய பெண்கள் அந்த மரத்துல இருப்பாங்க. இப்படி 10 மரம் உனக்கு தர்றப்பான்னு சொன்ன உடனே, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசம் சொல்லாம நயவஞ்சனுக்கு தெரியுமா சொர்க்கத்தினுடைய வாசம்? அவன் சொன்னா, நான் ரெடி கேஷுக்கு தான் வியாபாரம் பண்ணுவேன், தவணை முறையில எல்லாம் வியாபாரம் பண்ண மாட்டேன். அவன் என்ன சொல்ல வர்றான்? சொர்க்கங்கிறது தவணை பிந்தி வரக்கூடியது, எனக்கு ரெடி கேஷ் வேணும், நான் நத்தது கையில கேஷ் இருக்கா அப்படின்னு. உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலான்னு உடனே சொன்னாங்க, நாயகமே, எனக்கு ஒரு இடத்துல 10 மரம் இருக்கு, அதை நான் கொடுத்து நான் வாங்குறேன், எனக்கு நீங்க அதை வாங்கித்தாங்க நாயகமே என்று நான் சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே லமின்து யா அபூபக்கர், அபூபக்கரே நான் உனக்கு பொறுப்பு, அது உனக்கு வாங்கி தர்றதுக்கு இந்த சூழல் என்ன செய்தாங்க. அந்த மனிதனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நயவஞ்சகனுக்கு தன்னுடைய பொஞ்சாதிட்டு போய் சொன்னானா, நாம இன்னைக்கு ஒரு சூப்பர் வியாபாரம், இன்னைக்கு ஒரு வியாபாரம் பண்ணியிருக்கேன், ஒரு 10 மரத்தை நான் வாங்கியிருக்கேன் அபூபக்கருடைய ஒரு தோட்டத்துல இருந்து, ஒரே ஒரு கொப்புக்கு. அந்த மரமும் நம்ம வீட்டுல தான் இருக்கு. ஆக நம்ம வீட்டை விட்டு போகவே இல்லை, நம்ம வீட்டுல இருக்கிற மரத்துக்கே 10 மரம் வாங்கியிருக்கிறேன், சரியான லாபம். நல்லா விடுவானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்ரூமுக்கு போனா கையை கூப்பிட்டாலே மரம் அப்படியே நடந்து வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படியே பந்தல் மாதிரி நிற்கும். ரசூலுல்லாஹ் பாத்ரூம் போகும்போது மறைச்சிக்கிட்டு நிக்கீங்க, பந்தல் போட்டா இப்படி ஓலை நிக்குதுல, பந்தல் வச்சு மரம் அப்படியே பறந்து நிக்கும் 2 மரங்கள். அதே மாதிரி சலாஞ்சோடத்துக்கு தானாவே நடந்து வரும். அப்படிப்பட்ட நபி நல்லா விடுவானா? மறுநாள் காலையில பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அற்புதத்தினால அந்த அபூ துஜானா தோட்டத்திலேயே அந்த மரம் இருந்ததையும் இவனுடைய தோட்டத்துல என்ன செய்ய இல்ல, நல்லா மாத்திட்டான். இத மாதிரி வறுமை கோட்டில் யாரெல்லாம் இருந்தார்களோ அவருடைய வாழ்வாதாரத்துக்கு பெருமானார் தோள் கொடுத்தார். அதான் சொல்றேன், நீங்க கஷ்டப்படுறத பார்த்து கஷ்டப்படக்கூடிய நபி, மன கஷ்டப்படக்கூடிய நபி. ஒரு நாள் பள்ளியாசலுக்கு வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ மாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாரு தொழுகை இல்லாத நேரத்தில், தொழுகையா பள்ளியாசல தொழுகை நேரத்தை நம்ம போவோம். கேட்டாங்க, என்ன அபூ மாமா பள்ளியாசல உட்கார்ந்து இருக்கேன்னு கேட்டாங்க. யார சொல்லா, கடன்காரன்லாம் என்னை தேடுறான், பயந்து போய் ஒளிஞ்சிருக்கேன். பள்ளியாசில வந்து அடிக்க முடியாதுல்ல, பள்ளியாசில வந்து சண்டை போட முடியாது, அதனால ஒளிஞ்சு இருக்கிறாங்க. கடன் யார சொல்லலாம், நிறைய கவலைகள், நிறைய கடன்கள் என்ன இங்கே பள்ளிவாசலே கொண்டு ஒளிய வைத்திருக்கு. சொல்ல சொன்னாங்க, இந்த பள்ளியாசல் வந்து உட்கார்ந்துட்டா உன் கடன் அடைஞ்சிருமா, அதுக்கு என்ன தீர்வு நான் சொல்லி தரேன்னு சொன்னாங்க. இதா அஸ்பஹத்த இதா அம்சைத்த, காலை நேரம் மாலை நேரம் சுபுவுக்கு பிறகு, அது மாதிரி மகரிப் அஸ்ருக்கு பிறகு நீ ஓத வேண்டிய ஒரே ஒரு 4 வரி துவா, எல்லா இமாம்களும் பள்ளிவாசல ஓதுற துவா தான் அது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன். 6 விஷயத்தை ரசூலுல்லாஹ் அந்த துவால கேட்பாங்க.
எல்லாம் என்னை கவலையில் இருந்து காப்பாத்து, கோழைத்தனத்திலிருந்து காப்பாத்து, பலகீனத்திலிருந்து காப்பாத்து, சர்வாதிகாரியா அடக்கி ஆளக்கூடிய அந்த சர்வாதிகார அடக்குமுறையில் இருந்து காப்பாத்தெல்லாம் கேட்பாங்க. அது ஒரு அதுல ஒண்ணு கவலை. கடல்ல இருந்து காலபாத்தி தேய்னி, கடலில் மூழ்கோல் இருந்து காப்பாத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமா. ஆனா நீ ஓதுற நேரம் இந்த நேரம் தான், நேரத்தை குறிச்சு கொடுத்தா அந்த நேரத்தை தாங்க ஓதணும். நீ பாருங்க, மகரிப்புலதான் மகரிப்பு தொழுத பிறகுதான் இரவு நேரத்துல தாங்க வாக்கியா ஓதணும். பகல் ஓதனா வேலை செய்ய சொல்ல என்ன சொன்னாங்க, வாக்கியா ஓதுங்கள் வறுமை ஒழியும், ஆனால் நைட்டு ஓதுங்கள் சொன்னாங்க. ஆனா நைட்டு தான் லைலத்துல் கதிர் பகல் நோடி இருக்க வச்சு லைலத்துல் கதிர்ங்கிறது சுபு தொழுதுன்னா வாங்க சொல்லிச்சுன்னா டைம் முடிஞ்சு போச்சுங்களாங்க. நான் எனக்கு நைட்டு மிஸ் ஆயிடுச்சு, நைட்டு வெளியே வேலை இருந்துச்சுன்னா இன்னைக்கு லைலத்துல் பகல் கொண்டாட போறேன்னு சொல்லி அவன் லைலத்துல் பகல் ஒண்ணு இருக்கா? அப்படி ஒண்ணு கிடையாது இல்லைங்க. அப்ப அது மாதிரி 12 மணி நேரம் தான் அதுக்கு டைம். 24 மணி நேரம் லைலத்துல் கதிர் இரவு வைக்கல. அதே மாதிரி அந்த நேரம் பார்த்து நான் ஓதுனேன், அல்லாஹ் எனக்கு கவலையை போக்கினான், எனக்கு அந்த கடன் எல்லாம் அல்லாஹ் இல்லாம ஆக்கினான். அருமையானவர்களே, ஒரு நாள் சஹாபாக்களுடைய ஜனாசாவுக்கு ரசூலுல்லாஹ் கலந்து கொள்ள வந்திருந்தாங்க. அப்துல் ரஹ்மான் சபூரி தன்னுடைய கிதாப்ல நுசுகத்துல் மஜாலிஸ்னு ஒரு கிதாப்ல அந்த சம்பவத்தை கொண்டு வர்றாரு. அந்த ஜனாசாவை தூக்கும் பொழுது மையத்தை தூக்க முடியல, மையத்து கடு வெயிட்டா இருக்கு, தூக்கவே முடியல. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மையத்து பேர்ல கடன் இருக்கான்னு கேட்டாங்க. அவருடைய மனைவி உள்ள இருந்து சொன்னா, எனக்கு மகர் பாக்கி இருக்கு, என்னுடைய மகர் நான் கல்யாணம் முடிக்கும் போது எனக்கு கொடுக்க வேண்டிய மகர்னு ஒரு 4 வெள்ளி பாக்கி இருக்குது, அவரை மன்னிச்சிரு, அதனாலதான் அவர் மையத்தை தூக்க முடியல. மன்னிக்க மாட்டேன்னா அஜர்த் எனக்கு முன்னால நிறைய பேசினாங்க, தலாக்கு சம்பந்தப்பட்ட பொஜாதிகள்ல எத்தனை பத்திரகாளிகள்லாம் இருக்கிறாங்கிறதெல்லாம் நிறைய நினைச்சு சொல்லி காட்டினாங்க. எவ்வளவு பெரிய கல் நெஞ்சக்காரி பாருங்க, அவர் மையத்தாயிட்டார். இந்த 4 வழியில நான் ஒரு கோடிச்சூரி ஆக போறாளா, அவள் எவ்வளவு இல்லறம் கீழ்த்தரமான இல்லறம் நடத்திருப்பா பாருங்க அவரோடு. அவர் மன்னிக்க மாட்டேன், எனக்கு காசு வேணும், மன்னிக்க மாட்டேன் சொல்ல. உடனே மேல போட்டிருந்த துண்டை அலில்லான்ட்டு கையில கொடுத்து, இதை போய் ஏழை விட்டு வித்துருங்கன்னா சூழ்ல துண்டை வித்து 4 வெள்ளிக்கு வித்து அதுல கொண்டு அந்த காசை பொஞ்சாதிக்கு மாற கொடுத்து, இதுல உனக்கு பறக்கத்தே இருக்காது, தரித்திரியம் தான் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காசை கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? லாபாரக்கில்லா, இந்த காசுல உனக்கு விருத்தியே உண்டாகாது, இப்படிமா உனக்கு காசு வேணும் அப்படிங்கிற கோபத்துல கொடுக்குறாங்க. அதனாலதான் மகர் காசுல பறக்கத்து இருக்காதுன்னு எழுதுவாங்க. அது கீழே எழுதுவாங்க. ஒரு சில கேள்வி எழுப்புவாங்க, அவ காசைத்தானே அவ கேட்டா, அவ உடம்ப அவ ஹலாலாக்கி கொடுத்திருக்காள், அந்த காசை தானே அவ கேட்ட, ஏன் ரசூலுல்லாஹ் இவ்வளவு வார்த்தைக்கா ஒரு காரமான வார்த்தையை சொல்றாங்கன்னா, அந்த பெண் உலக ஆசையை விரும்பிய காரணத்தினால் மறுமையினுடைய பாக்கியத்தையே, ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 பேருக்கு நாளைக்கு அல்லாஹ்வுடைய நிழல் கிடைக்கும். அதுல ஒரு ஆள் யார் தெரியுமா? ஒரு கஷ்டப்பட்டவனுடைய கடனை தள்ளுபடி பண்ணவர். என்னது? கஷ்டப்பட்டவர் கடனை தள்ளுபடி பண்ணா என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய நிழல் கிடைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அப்ப இவ என்ன செய்யணும்? அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு காசு வேணும், அவள் மையத்தா போனாலும் பரவாயில்லை, எங்க போனாலும் பரவாயில்லைன்னு தான் அவ இது பண்றா. இப்ப அவருடைய மருமை நாசமா போனாலும் பரவாயில்லை, எனக்கு காசு வேணும்னு கேட்டதுனால, உலகத்தை தேர்ந்தெடுத்ததுனாலதான் ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, பரக்கத்து இல்லாம போட்டுன்னு சொல்லி சாபமிட்டு காசு கொடுத்தாங்கன்னு எழுதுவாங்க. ஆக இந்த மாதிரி ஒரு காலம் இருந்தது. ஒரு ஜனாசா வந்தால் இதற்கு மையத்துக்கு கடன் இருக்கா, அல்ல இருக்கு என்று சொன்னால் கொடுக்கிறதுக்கு பணம் இருக்கா, இல்லை என்று சொன்னால் யாராவது பொறுப்பு எடுக்கிறாங்களா, இல்லை என்று சொன்னால் நீங்க யாராவது தொழு வச்சுக்கங்கம்பாங்க. இது ஆரம்ப காலம். எப்பொழுதும் அல்லாஹு தஆலா நபி அவர்கள் ஒவ்வொரு மூமினுக்கும் உசுரை விட மேலானவர்கள் என்று அல்லாஹ் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அல்லாஹ் எல்லா மூமின்களுடைய உயிரை விட நான் பெருசுங்கிறான் அப்படின்னா அந்த மூமின்களுடைய கடனை இன்னைக்கு நான் தான் பொறுப்புன்னா. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? எந்த ஜனாசா வந்தாலும் கடன் இருந்தால் நான் கொடுத்துக்கிறேன்பாங்களா, என்னுடைய பைத்துல் மால் காசுல இருந்து நான் கொடுத்துக்கிறேன்பாங்களாம். இப்படிப்பட்ட ஒரு அருள் நபி பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 பேருடைய கடனை அல்லாஹ் அடைப்பான். சொன்னாங்க 3 பேர். ஒரு ஆள் ஏழை, கல்யாணம் முடிக்கணும், மகர் கொடுக்க காசு இல்ல, கல்யாணம் முடிக்காட்டா அவர் அறாமான தொடர்புக்கு போயிருவாருன்னு பயம் இருக்கு அவருக்கு. கடனை வாங்கி கல்யாணம் முடிச்சாரு, மகர் கொடுத்தா இறந்து போயிட்டாரு. இவர் இந்த கடனை அல்லாஹ் அடைப்பானா? ஏன்னா இவர் கருப்பு ஒழுக்கத்துக்கு தானே இவர் கடன் வாங்கி இருக்கிறாரு. இவர் கல்யாணம் முடிக்காம இருந்தா வேற ஏதாவது ராஜ்யத்துல
போய் தப்பான உறவு கொண்டு வரக்கூடாதுல்லாங்க. அப்ப தன்னுடைய கற்பை சுத்தம் பண்ணுவதற்காக மகர் காசுக்கு ஒரு ஆள் கல்யாணம் முடிக்கிறதுக்காக கடன் வாங்கினால் அந்த கடனை அல்லாஹ் ஒப்படைப்பான்னாங்கன்னா அந்த ஏழை குமரன் அவருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய எவ்வளவு தீர்வை சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு மனிதர் இறந்து போயிட்டாரு, அவர் திடீர்னு போர் வந்துருச்சு, போருக்கு போறதுக்கு ஒழுங்கான ட்ரெஸ் இல்ல, எல்லாம் கிழிஞ்சு போய் இருக்கு. போருக்கு போகும்போது பந்தாவால போனோம், ஒரு பந்தாவுக்கா புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போனவர் அங்க இறந்து போயிட்டாரு. இந்த கடனாளியை அல்லாஹ் ஒப்படைப்பான் நாங்க கடனை. இது மாதிரி ஒரு அநாத மையத்து விழுந்துருச்சு, அதுக்கு காசு இல்ல, ஒரு மனிதர் கடன் வாங்கி இந்த மையத்தை எடுத்தாரு, இவர் கொடுக்காம இறந்துட்டா இந்த மையத்து கடனை அல்லாஹ் ஒப்படைப்பான் நாங்க. அதே போல ஒரு மனிதனுடைய ஃபேக்டரி தீ பிடிச்சி எரிஞ்சு போச்சு, ஒரு மனிதன் நிறைய கடன் வாங்கி இருந்தான், நாளைக்கு அந்த கடனை கொடுக்காம இருந்தால் அல்லாஹ் அந்த கடனை ஒப்படைப்பான். ஏன்னா ஆண்டவா நான் யாருக்கும் காசு வாங்கி திங்கல, தீக்கு ஏயாயிருச்சு அப்படின்னு சொல்லுவாராம். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, சரி அந்த கடனை நான் ஒப்படைப்பேன். இந்த மாதிரி எத்தனையோ ஏழைகளுடைய கடனை சுமந்த நபி. இன்னைக்கு பாருங்க, ரசூல் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, கவலையிலேயே பெரிய கவலை கடன் கவலை, வழியிலேயே பெரிய வழி கண்ணு வலின்னாங்க ரசூல். அக்பருல் ஹம்மி அத்தை அப்படின்னா, அக்பருல் ஹம்மி. இன்னைக்கு ஜும்மா பயான்ல கூட ஹஜ்ரத் சொன்னாங்க தற்கொலை. நிறைய பேர் கடன்ல தான் முதல்ல தற்கொலையே ஆரம்பிப்பான். இந்த மாதிரி திருமண விஷயத்துல, பொம்பளை விஷயத்துல, இன்னைக்கு இந்த பொண்ணுதான் வேணும் இந்த அப்படிங்கிற விஷயத்துல தற்கொலை ஆகிறதை விட கடன் ஆயிருச்சுன்னு சொல்லிதான் நிறைய பேர் இறந்து போயிடுவான். குடும்பத்தோடு சின்ன பிள்ளைகளை எல்லாம் தூக்கி கணத்துல தூக்கி போட்டு இறந்து போயிடுறான் கடன்ல. கடன்ங்கிறது ஒரு மனிதனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும், அதுல அவ்வளவு பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டு சுகர் வந்துடும், பிரஷர் கூடிரும். ஆக கடன்ங்கிறது அவ்வளவு பொல்லாததான், கவலையிலேயே பெரிய கவலை கடன் கவலைன்னு சொன்னாங்க. சொல்ல ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு மனிதர் ஒபாத் ஆயிட்டார், சஹாபாக்கள் காலத்துல ஒரு மனிதர் இறந்து போயிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு சொல்ல சொல்றாங்க, இன்னா குடும்பத்தை சார்ந்த மனிதர் இந்த கூட்டத்தில் இருக்கிறாரா, இந்த குடும்பத்தை சார்ந்த இன்னாருடைய மகன் இன்னார் இருக்கிறாரா, அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. யாருமே எஞ்சிக்கல. ரொம்ப நேரத்துக்கு பிறகு ஒரு ஆள் எஞ்சார், யார சொல்லா, நான் தான் அந்த குடும்பத்துக்காரன், ஏன் லேட்டா எஞ்சிக்கிறேன்னு கேட்டாங்க. எனக்கு பயமா இருந்துச்சு, ஏதோ பிரச்சனை வந்துருச்சோ, நீங்க கூப்பிட்டு சொல்றதை பார்த்தோன்னா ஏதோ ஆபத்துல மாட்டிக்கிட்டானோ, அந்த குடும்பத்துக்காரன் இருக்கானா, அந்த குடும்பத்துக்காரன் இருக்கிறான்னு சொன்னா நான் ஏதாவது ஒரு கேவலம் வந்துருச்சுன்னு பயந்துதான் நான் எஞ்சிக்கலன்னு. ஒண்ணும் இல்ல, உங்க குடும்பத்தை சார்ந்த இந்நாள் அவர் சொர்க்கத்து வாசல்ல பிளாக் பண்ணி அல்ல நிறுத்தி இருக்கான். அவரை சொர்க்கத்து வாசல்ல உள்ள நுழைய விடாம அல்ல லாக் பண்ணி விட்டுட்டான். அவரை, அவர் பேர்ல கடன் இருக்கு, நீங்க கொடுங்க, அப்பதான் அவர் உள்ள ஓட முடியும். மறுமையினுடைய பிரச்சனை உள்ள கடனையும் இங்க சொல்றாங்க. அவனே அந்த ஆள் சொன்னாரா, நான் அந்த கடனை நான் ஒப்படைச்சுக்கிறேன். இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா சஹாபாக்கள்லயே கூத்தாநல்லூர்ல உள்ள விஷயத்த நான் பல இடங்கள்ல பேசியிருக்கேன். நிறைய வாலிபர்கள்லாம் அங்க சுன்னத்து ஜமாத் வாலிபர்களை நிறைய பாக்கணும்னா கூத்தாநல்லூர் மீலாதுல்லாவுக்கு போங்க சொல்லுவேன், ஜெஸ்னி மீலாது சொசைட்டிக்கு போங்க, அங்கதான் நம்ம என்ன செய்ய முடியும். வாலிபர்கள் சுன்னத்துல் ஜமாத் வாலிபர்கள் அங்கதான் அதிகமா பார்க்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அல்லாஹ்தால அந்த பாரம்பரியமான அந்த அன்சாரிகளுடைய துவா எப்படி இன்னைக்கு அன்சாரிகள் பிள்ளைகள்ட்ட இருக்குதா இல்லையா, 1500 வருஷத்துக்கு பிறகு அந்த துவா இருக்குதா இல்லையா, அந்த துவா திசை மாறாமல் அப்படியே அந்த பிள்ளைங்க அந்த வாலிப முறுக்கோடு அத்தனை பேர்களும் அந்த அலங்காரத்தோடு இஸ்லாமிய அந்த கலையோடு நிப்பாங்க. அதுவும் இந்த மாநாடு நேரத்துல பார்த்தா அதை விட ரொம்ப சூப்பரா நிப்பாங்க. அவங்க வீட்டுல அன்னைக்கு கல்யாணம் மாதிரி இருக்கும், அவங்க நிகழ்ச்சி அவங்கள ஜோடிச்சு வச்சிருக்கிறத பார்த்தா. எதுக்கு சொல்றேன்னா, அந்த மாதிரி வாலிப வள்ளல் முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பத்தி சொல்லுவாங்க, ஆண் அழகன் வள்ளல். யாராவது காசு கேட்டா கையில காசு இல்லாட்டா கடன் வாங்கி கொடுப்பாங்களாம் முஆது பின் ஜபல். இது ரசூலுல்லாஹ் தான் அந்த பழக்கம் இருக்கு. ரசூலுல்லாஹ்னு சொல்லுவாங்க. அது ஒரு நாள் நம்ம பேசுவோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஒரு நாள் பேசும்போது, நபி அவர்கள் ஒரு நம்பர் 1 அப்படின்னு ஒரு நாள் பேசணும்னு இருக்கேன் இன்ஷா அல்லாஹ். அது வேற ஒரு நாள். முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கடன் வாங்கி கொடுத்து கடனாய் போச்சு. கூட்டம் எக்கச்சக்கமான பேர் தேடி அலைகிறாங்க, இவங்க வீட்டை ஒளிஞ்சுக்கிட்டாங்க. முஆது பின் ஜபல் வீட்டை ஒளிஞ்சுக்கிட்டாங்க, வரல, வெளியே கேவலப்படுத்திடுவாங்க. எல்லாரும் ரசூலுல்லாஹ்ட்ட வந்துட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அவரை நீங்க கூப்பிட விடுங்க, எங்க கடனை வாங்கிட்டாங்க. அவர்கிட்ட முஆது பின் ஜபல் ரசூலுல்லாஹ் கூப்பிட விட்டாங்க. கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
அவர்கிட்ட இருக்கிறத வாங்கி தந்துடுறேன். அவர்கிட்ட உள்ளதெல்லாம் எல்லாம் வீடையே வித்தாச்சு. மொத்த வீடையும் வித்தா கூட அந்த கடன்ல 7 பங்குல 5 பங்கு தான் கடனை கொடுக்க முடியும். மீதி உள்ள பங்குக்கு அவர்கிட்ட காசு கிடையாது. சொல்லாரு சொன்னாங்க, பாவம்ப்பா, அவர் மீது இறக்கப்படுங்கப்பா, தள்ளுபடி பண்ணுங்கப்பா. விவசாய கடனை அரசாங்கம் தள்ளுபடி பண்ணுதா இல்லையா? காவிரி நதி வராதனால நிறைய விவசாயிகள் கவலையில் கிடக்குறாங்களா இல்லையா? அதே மாதிரி தள்ளுபடி பண்ணுங்கப்பா. ரசூலுல்லாஹ் சொல்றத கேட்டு சில சஹாபாக்கள் தள்ளுபடி பண்ணாங்க. சில பேர் சொன்னாங்க, அதனால எங்களுக்கு வேன் வாங்கித்தாங்க. கடைசியில் ரசூலுல்லாஹ் வாங்கி கொடுத்தா கூட 3ல 5ல 7 பங்குல 5 பங்கு தான் கொடுக்க முடியுது. சில பேர் சொன்னாங்க, அப்படின்னா அவரை நீங்க வித்துருங்க, அடிமமாய் பஜார்ல வித்துருங்க, நாங்க விற்க போறோம் அவரை, அதையெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க என்ன அதெல்லாம் அவர்கிட்ட இல்லாத ஒண்ணெல்லாம் அவர்கிட்ட கேட்காதீங்க, வாங்கி தந்துட்டெல்லாம் கொஞ்சம் பொறுங்க. நடு ரோட்டுக்கு வந்துட்டாங்க. எதுக்காக வேண்டி? மக்கள் சேவையில தான தர்மம் செய்து நிறைய பேர்களுக்கு கொடுத்து 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 கடன் ஆயிட்டாங்க. கடைசியில ரொம்ப கவலையில் இருக்கும்போது சில பேர் சொன்னாங்களாம், பெருமானார்ட்ட போய் பேசுங்களா, அவங்க நிச்சயமாட்டு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது உதவி செய்வாங்க. இல்ல நான் பேச மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்கு, நான் பேச மாட்டேன். ரசூலுல்லாஹ்ட்ட போய் பணத்தை பத்தி நான் கேட்க மாட்டேன். ரசூலுல்லாஹ்வா பார்த்து தூக்குவான். இந்த நிலையில் முஆத் இப்னு ஜபல் அவர்கள் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்றாங்க, முஆத் அவர்களே, உங்க பேர்ல கடன் இருக்கிறதுனாலும் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறதுனாலும் வெளிநாட்டுல உங்களை அரசாங்க பதவி நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன். முஆத் இப்னு ஜபல் அவர்களை யமன் நாட்டினுடைய அரசாங்க நீதிபதியாக மக்கா வெற்றி பெற்ற பிறகு அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க வரவே இல்லை. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாங்க. நல்ல விளங்குங்க. அங்க போய் ரசூலுல்லாஹ் ஒரு சலுகை கொடுத்தாங்க. ஷரியத் என்பதே ரசூலுல்லாஹ்ட்ட தாங்க அந்த அனுமதி இருக்கு. ஷரியத்தே ரசூலுல்லாஹ் சொல்றதுனா சட்டம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வசூல் பண்ணுங்க, அதுவே வச்சு நீங்க பிசினஸ் பண்ணுங்கன்ட்டாங்க. ஜகாத் பணத்துல பிசினஸ் பண்ணுங்கன்னாங்க. யாருக்கும் அந்த அனுமதி கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய கடனுக்காக பைத்துல் மால் பணத்திலேயே நீ முதலா வச்சு பிசினஸ் பண்ணுட்டாங்க. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிற வரைக்கும் அவர் அந்த காசுல தான் பிசினஸ் பண்ணாங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்காக நான் உனக்கு அனுமதி தரேன். அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய பர்சனல் லைசன்ஸ். ரசூலுல்லாஹ் யாருக்கு என்ன கொடுக்குறாங்களோ அது அவங்க விருப்பம், மற்றவங்களுக்கு அது பொருந்தாது. கலீஃபா அபூபக்கர் சித்திக் ஆட்சி காலத்துல உமர் இல்லான் வந்து சொன்னாங்க, என்னங்க அந்த பைத்துல் மால் காசை வாங்குங்க. நான் வாங்க மாட்டேன், ரசூலுல்லாஹ் கொடுத்ததை நான் வாங்க மாட்டேன். உமர் இல்லான் 2வது ஒரு ஹஜ்ஜில சந்திக்கும் போது கேட்டாங்க, எங்க தாங்கங்க, என் கடன் முடியலைங்க, நான் பிறகு தரேன்னு சொன்னான். அதுக்கு பிறகு ஒரு நாள் ஒரு கனவுல பாக்குறாங்க, ஒரு பெரிய ஆழமான ஒரு தண்ணியில மிதக்கிற மாதிரியும் உமர் இல்லானும் காப்பாத்துற மாதிரியும் ஒரு கனவு கண்டாங்க. ஓடோடி வந்து சொன்னாங்க, உமரே நான் உங்களுக்கு அந்த காசை தந்துடுறேன்னு சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வந்து அந்த காசை ஒப்படைத்தார்கள். அபூபக்கர் நாயகம் சொன்னாங்க, அந்த காசை நான் வாங்க மாட்டேன், உங்களுக்கே நாங்க திரும்ப அன்பளிப்பா தந்துடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே உமர் அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது உங்களுக்கு அந்த காசு ஹலால் ஆயிட்டுன்னு சொன்னாங்க. எதுக்கு சொல்றேன்னா, பெருமானார் எவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கு எல்லாம் ஈடு கொடுத்துக்கிறாங்க பாருங்க. இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மா தொலை வரல, ஜும்மா முடிஞ்சு வர்றாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு என்ன ஜும்மா முடிஞ்சு வந்திருக்கேன்னு கேட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், ஒரு யூஹினா இப்னு மாரியான்னு ஒருத்தன் கடன் வாங்கியிருந்தேன், கலெக்ஷனுக்கு வந்துட்டான், அவனுக்கு வாய் தகராறு ஆகி போச்சு, ரொம்ப வார்த்தை முத்ததுல நேரம் ஆகி போச்சு, நீங்க தொழுது முடிச்சிட்டீங்க நாயகமே, ஜும்மாவே போயிருச்சு நாயகமே இந்த கடனால. சொன்னாங்க, குர்ஆனிலே இருந்து ஒரு 2 வசனத்தை உனக்கு சொல்லி தருகிறேன். குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி தூத்தில் முல்க மன் தஷாவ் வ தன்சிஉல் முல்க மிம்மன் தஷாவ் வ துஇஸ்ஸு மன் தஷாவ் வ துதில். அதுல இருந்து ஆரம்பிச்சு 2 வரி, வல்லாஹு யர்ஸுகு மன் யஷாவ் பிகைரி ஹிசாப். அல்லாஹ் அளவின்றி அள்ளி கொடுப்பவன் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் முடிப்பான். இந்த வசனம் இது ஓது. யமன் நாட்டிலே ஒரு மலை இருக்கிறது, சபீர் மலை. அந்த மலை அளவுக்கு உனக்கு கடன் இருந்தாலும் அல்லாஹ் இல்லாம ஆக்கி போடுவான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் அவர்கள் மூலமாக இந்த சமுதாயத்தில் யாரெல்லாம் கடனாளிகள் பிந்தி வர இருக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் தீர்வாக சொன்ன செய்தி. அருமையானவர்களே, இப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய இறைநேசர்களுடைய வரலாறுல 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த யூசுப் நபஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு வரலாறு இருப்பாங்க. யமன் நாட்டை சார்ந்த ஒரு பெரிய ஞானி, முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் துஹ்னி அவங்க பேர். துஹ்னா என்கிறது யமன் நாட்டில் உள்ள ஒரு ஊர். அந்த ஊரை சார்ந்த முஹம்மது இப்னு அப்துல்லா துஹ்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்காங்களே, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எந்த அளவு கஷ்டம்னா சொல்லுவாங்க, என் குடும்பமே செத்து போயிருமோன்னு பயந்துட்டேன் அந்த வறுமையில. ஒரு வியாபாரியை சந்திச்சு கொஞ்சம் கடன் தாங்கன்னு கேட்டேன், அதெல்லாம் தரமாட்டேன்ட்டேன்.
தரமாட்டேன்னு சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், என்னுடைய மகனை கூப்பிட்டேன். மகனே, எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரியன் உதிப்பதற்கும் சுபுகு உதித்த பிறகும், சுபுகு உதித்ததற்கும் சூரியன் உதிப்பதற்கும் இடையில் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரம் ஒரு பரக்கத்தான நேரம். அந்த நேரத்தை சாத்தும் மின் சாத்தில் ஜன்னா, சுபு தொழுத பிறகு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பாக உள்ள நேரத்தை பத்திக்கலாங்க. இந்த நேரத்தில் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரம் சொர்க்கத்துக்கு ஒப்பான நேரம். தஷ்பஹு மின் சாத்தில் ஜன்னா, சொர்க்கத்துக்கு நெருக்க ஒப்பான ஒரு நேரம் ஒண்ணு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்கப்பா மகனே. அதனால நாம அந்த நேரத்தை துவா செய்வோம். அல்லாஹ் சொர்க்கத்துக்கு ஒப்பான நேரம், ஒரு பறக்கத்தான நேரம் சொல்லியிருக்கிறாங்கன்னா நாம அந்த பறக்கத்தான நேரத்துல துவா செய்வோம். அல்லாஹ் நமக்கு பறக்கத்தை தருவான். ரசூலுல்லாஹ் சொன்னது பொய்யாகாது இல்லைன்னு சொல்லி துவா செய்தாங்க. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் இல்ல, 7 நாள். 7 நாள் துவா செய்த பிறகு சொல்லுவாங்க, 7 நாளுக்கு பிறகு ஒரு நாள் ஒரு சுவருக்கு பின்னால குளிக்கிறதுக்காக போனேன். ஒரு சுவருடைய ஓட்டையிலே தங்க காசுகள் கடந்ததை பார்த்தேன். சுவர் அப்படியே பிளந்து கொஞ்சம் தங்கம் கண்ணுக்கு தெரியுது. நான் உடனே கரிச்சு போச்சு மூடிட்டு, ஆண்டவனே இந்த காசுலாம் எனக்கு தேவையில்லை, சத்துல் பாக்கா, என் வறுமை ஒளியும், இன்னைக்கு உள்ள வயிறு எனக்கு நிறைய, அந்த அளவுக்கு எனக்கு போதும் ஆண்டவனே, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை ஆண்டவனே என்று சொன்னேன். அந்த காசு என்னை விட்டு மறைந்து விட்டது. அல்ல சோதிக்கிறான். அதுக்கு பிறகு நான் யாரிடத்திலே, எந்த வியாபாரியிடத்திலே கடன் கேட்டேனோ அந்த வியாபாரி வந்தார். வந்து சொன்னார், எனக்கு பெருமானார் கனவில் வந்தார்கள். வந்து உங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்க சொன்னாங்க. 1000 வெள்ளி, அதாவது 5 லட்சம் இன்னைக்கு மதிப்பு. 1000 வெள்ளிங்கிறது இன்னைக்கு 5 லட்சங்க. உனக்கு தர சொன்னார்கள் என்று பாக. நாம சொன்ன அந்த பறக்கத்தான நேரங்கள் பாருங்க, அதெல்லாம் நம்ம நிறைய மிஸ் பண்ணிட்டு, இவன் பறக்கத்தா தருவாரு, இவர் பறக்கத்தா தருவாருன்னு நினைக்கிறோம். அவர் எங்க பறக்கத்தா தர, பறக்கத்தான் நேரத்துல நம்ம என்ன செய்யணும், பறக்கத்தை பயன்படுத்தும். இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விஷயம் 2 விஷயம் இல்ல, நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தை நம்ம நிறைய சொல்லிட்டே போலாம். நிறைய. எதுக்கு இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு சொற்ப நேரத்துல பயான் இருக்கிறதுனால இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயத்துல, இந்த பண பிரச்சனையை ரசூலுல்லாஹ் எப்படி பண கஷ்டத்தை இந்த சமுதாயத்துக்கு எப்படி தீர்த்து வச்சாங்க. ஒரு நாள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு அபூபக்கர் சித்திக் நாயகம் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, மகளே சூப்பரான ஒரு துவா இன்னைக்கு காலையில எங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. சொன்னாங்க, அருமையான துவா சொல்லிட்டு சொன்னாங்க, அபூபக்கரே, நான் ரசூலுல்லாஹ்ட்ட அது சொன்னதுக்கு காரணம், எனக்கு ஒரு சின்ன கடன் இருந்தது. அந்த கடனால் நான் ரொம்ப வெக்கப்பட்டேன். அந்த கடனை கொடுக்கறதுக்கே அந்த கடன்காரனை பார்த்தா எனக்கு வெக்கமா இருந்தது. அதனால ரசூலுல்லாஹ்ட்ட அந்த விஷயத்தை சொன்னேன். அபூபக்கரே, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு 12 சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பொக்கிஷத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டா? அதை சொன்னால் உஹது மலை அளவுக்கு உனக்கு கடன் இருந்தாலும் அல்லாஹ் இல்லாம ஆக்கி போடுவான். அதை நான் உனக்கு சொல்லி தரட்டா என்று ரசூலுல்லாஹ், அல்லாஹும்மா ஃபாரிஜல் ஹம்மி வ காஷிபுல் கம்மி முஜீபு தாவத்தல் முல்தர்ரீன் ரஹ்மானத் துன்யா வ ரஹீமிஹா அந்த தர்ஹம்னி ஃபர்ஹம்னி பிரஹமத்தின் துக்னீனி பிஹா அர்ஹமத்தின் சிவாக். அல்லாஹ், நீ கஷ்டத்தை நீக்கக்கூடியவனே, கவலையை போக்கக்கூடியவனே, நீ என்னை பணக்காரனா ஆக்கு, உன்னை கொண்டு எனக்கு தேவையற்றவனா ஆக்கு, அடுத்தவங்கள்ட்ட என்னை நிக்காம என்னை காப்பாத் என்று அந்த பொருள், அதில் ஆயத்து இந்த துவாவுடைய பொருள் சொல்லுவாங்க. எங்க வாப்பா எனக்கு இந்த விஷயத்தை சொல்லி தந்துட்டு போனாங்க. அதை ஓத ஆரம்பிச்சேன். என்னுடைய அக்கா அஸ்மா நாயகிக்கு நான் ஒரு 3 வெள்ளி கடன் கொடுக்க வேண்டி இருந்தது, ஒரு தங்க காசு கடன் கொடுக்க வேண்டி இருந்தது. அதுக்கு கூட என்கிட்ட வழி இல்லாம பார்க்கும் போதெல்லாம், எங்க அக்கா முகத்தை பார்க்கும் போதெல்லாம் வெக்கமா இருந்தது. இந்த துவாவை நான் ஓதினேன். எனக்கு திடீர் என்று அல்லாஹ் எனக்கு பண செழிப்பு கொடுத்தான். எங்க வாப்பாவுடைய சொத்து பத்துலாம் வரல, யாருடைய ஹத்தியாலாம் இல்ல, திடீரென்று அல்லாஹ் எனக்கு பண பறக்கத்தை கொடுத்தான். எந்த அளவுன்னா, கடனையும் கொடுத்து என்னுடைய வளர்ப்பு மகள் என் அண்ணன் பிள்ளைக்கு நான் கிட்டத்தட்ட 45 பவுன் நகை செய்து போட்டேன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எத்தனை போவங்க? 360 கிராம்ல
ஒரு நெக்லஸ், ஒரு பெரிய நம்ம சொல்லுவாங்கல்ல வைர மாலை சொல்லுவோமா இல்லையாங்க, நிறைய பெரிய பெரிய வைர மாலையெல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அது மாதிரி ஒரு பெரிய மாலை 45 பவுன்ல ஒரு பெரிய வைர மாலை வைஹக்கியமாமே சொல்லியிருக்கிறாங்க. அந்த தன்னுடைய சூழ்நிலாவுடைய அற்புதத்துல சூழ்நிலை சொல்லி கொடுத்தா அடுத்த செகண்ட்ல நடக்குது பாருங்க. நம்ம வாழ்வு சுத்தமானதாக இருந்தால், நம்முடைய நாக்கு அலாலை பேசக்கூடியதாக இருந்தா அடுத்த செகண்ட்லயே வானத்துக்கு அது அல்லாவுடைய அரசியல். இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா நாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த துவாக்களை, தெய்வீகமான இந்த விஷயங்களை நம்ம நிறைய பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் சொல்லி காட்டினேன். முஹம்மது ரசீன் ரஹமத்துல்லாஹி அலைஹி, முஹம்மது ரசீன் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, நான் கனவுல பார்த்தேன் ரசூலுல்லாஹ்வை, ரசூலுல்லாஹ் நானே வயசானவன், என்கிட்ட இருக்கிறதே ஒரு சின்ன முதல் வியாபாரத்துக்கு ஒரு சிறிய முதல் தான் வச்சிருக்கிற நாயகமே, ஆனா நான் வயசான முதுமையில் இருக்கக்கூடியவன், எனக்கு நிறைய குடும்ப உறுப்பினர்கள், எனக்கு வருமானங்கள் எதுவும் இல்லை நாயகமே, ரொம்ப கஷ்டப்படுற நாயகமே என்று ரசூலுல்லாஹ்ட்ட கனவுல சொன்னேன். நான் முதியவரா இருக்கிறேன் என்று சொன்னேன். ரசூலுல்லாஹ் எனக்கு என்ன சொன்னாங்க, முதல் கொஞ்சம் வச்சிருக்கேன், எனக்கு வாலிபம் இல்லை, நானே வயசான கிழவனா இருக்கிற நாயகமே, குடும்பம் நிறைய பேருக்கு நான் சாப்பாடு போட வேண்டி இருக்குதுன்னு சொல்லி கனவுல சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா, யா கதீமல் இஹ்சான் யா மன் இஹ்சானுஹு ஃபௌக குல்லி இஹ்சான் யா மலிக்க துன்யா வல் ஆகிரா, பூர்வீக உபகாரியே, உபகாரிக்கெல்லாம் பெரிய உபகாரியே, மறுமையின் அதிபதியே, உலகத்தின் அதிபதியே என்ற அர்த்தமுள்ள இந்த துவாவை ஒவ்வொரு 5 வேளை தொழுகைக்கு பிறகு 3 முறை சொல்லுப்பா என்று சொன்னார்கள். நான் ஓதுனேன்னு சொல்லுவான். அருமையானவர்களே, நான் குல்ஹுவல்லாஹை பத்தி சொன்னேன். சாதாரணமா நம்முடைய ஏழையின் சொத்து அது. இன்னைக்கு எத்தனை பேர் சொத்து வாங்கி போட்டிருப்பாங்களா இல்லைங்க, பணக்காரங்களுக்கு எல்லாம் தோப்பு சொத்து வாங்கி போட்டிருப்பாங்களங்க. ஏழைகளின் சொத்து என்னது, குல்ஹுவல்லாஹ் சூரா. குல்ஹுவல்லாஹ் சூராவை யார் ஒரு தடவை ஓதுவார் ஆனால் வீட்டுக்கு வரும்போது அவர் பணக்கார பறக்கத்து செய்யப்படுவார். பூரிக்க அலைகி அவர் பறக்கத்து செய்யப்படுவார். 2ஆம் முறை ஓதுவார் ஆனால் அவர் வீட்டில் உள்ள ஃபேமிலிகள், குடும்ப உறுப்பினர்கள் பறக்கத்து செய்யப்படுவார்கள். 3ஆவது முறை ஓதுவார் ஆனால் அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாம் பறக்கத்து செய்யப்படுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ். குல்ஹுவல்லாஹுடைய சிறப்பினுடைய தப்சீர் சாவி இமாம் எழுதியிருப்பாங்க பாருங்க. நல்லவருக்கு பேமேலே எல்லோருக்கும். அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கான், நம்ம குல்ஹுவல்லாஹ் மூலமா அவனுக்கும் தங்க காசை போறோம். எவ்வளவு பறக்கத்து பாருங்க. இந்த குல்ஹுவல்லாஹுடைய சிறப்பை நம்ம காதுல கேட்டுக்கிட்டு அப்படியே காத்து வாக்குல போனா காத்து வாக்குல போயிடும். அதை அமல் செய்து பார்க்கணுங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தா நடக்காது, நம்பணும். அப்ப அன்னைக்கு அசத்து பயான் சொன்ன மாதிரி சில விஷயத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் 40 வருஷம் துவா செய்தாங்க. எதிர்ப்பு வெயிட் பண்ணி பார்த்தாங்களா இல்லையா? ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் 7 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தாங்களா இல்லையா? அல்லாஹ் குணப்படுத்துவான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு அது அதிர்ஷ்டம் இருக்கா? சந்தேகத்துல பார்த்தா நடக்காது. நம்பிக்கை. இந்த குல்ஹுவல்லாஹுடைய சிறப்பை பத்தி யூசுப் நபஹானி தன்னுடைய வரலாறுல ஹிஜ்ரி 1090 வாழ்ந்த ஒரு மகானுடைய வரலாறுல எழுதியிருப்பாங்க. ஹிஜ்ரி 1090 பயான் முடிக்க போறேன். ஹிஜ்ரி 1090 மரணிச்ச மகான் முஹம்மது இப்னு சயீதுல் முரூகி, மொரோக்கோவை சார்ந்தவர். மொரோக்கோ நாட்டை சார்ந்த, ஆப்பிரிக்கா இருக்கிற மொரோக்கோ நாடு இஸ்லாமிய நாடு. இந்த மொரோக்கோ நாட்டை சார்ந்த முஹம்மது இப்னு சயீதுல் முரூகி 1000 வருஷத்துக்கு முந்தி உள்ளவங்க. அவங்கள்ட்ட ஒரு ஆள் வந்து என்ன செய்தாரு, தன்னுடைய குடும்ப கஷ்டத்தை முறையிட்டார். என்னைக்குமே இப்ப இறைநேச செல்வர்கள் ரசூலுல்லாஹ்வை தான் காப்பி அடிப்பாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்களோ அதுல தான் காப்பி அடிப்பாங்க. சஹாபாக்கள் இறைநேசர்களுக்கு அவங்க உடனே சொன்னாங்க, தம்பி நீ இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு குல்ஹுவல்லாஹ் சூரா ஓதிக்கிட்டே சொன்னாங்க. ஒரு இடத்துக்கு போய் சொல்லி இந்த இடத்துல போய் உட்கார்ந்து குல்ஹுவல்லாஹ் சூரா ஓதிக்கிட்டே இரு. இன்ன அடையாளம் உள்ள ஒரு மனிதர் வருவார். அவர்கிட்ட நீ சொல்லு, முஹம்மது இப்னு சயீதுல் முரூகி உங்களை பார்க்க சொன்னாங்க என்று சொல்லு, உங்கள்கிட்ட உதவி கேட்க சொன்னாங்கன்னு சொல்லு. உனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு காலம் நீ லோன் எடுத்துக்க மாதிரி கேட்டுக்கொண்டு, உனக்கு எவ்வளவு கேட்கணும் அதே மாதிரி ஓதினேன், வந்தார், சொன்னேன், எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தந்தார். குர்ஆன் ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்தை பத்திங்களா? ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப காலத்துல ஒரு ஜனாசா வந்தது. கடன் இருக்குன்னா ரசூலுல்லாஹ் தான் துரோகிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த சமயம் ஆரம்ப காலத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. அவர் பேர்ல 100 வெள்ளி கடன் இருந்துச்சான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பரிசையை தீட்டு வந்தாங்க.
நாங்க 100 வெள்ளி நான் கொஞ்சம் அல்லாஹ் அடைக்க ஒப்படைச்சுட்டான். இந்த கடனை அல்லாஹ் ஒப்படைக்கிறான்னு சொல்லி 100 வெள்ளியை கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்து தொழுவைங்க. இவரு டெய்லி 100 குழுவல்லா ஓதக்கூடிய ஆளா இருந்தார். நுசுஹத்துல் மஜாஹித் கிதாப்ல எழுதியிருப்பார் அந்த ஹதீஸ். இப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அருமையானவர்களே, இன்று நான் சொன்ன ஒரே ஒரு அத்தியாயம் பெருமானார் ஏழைகளினுடைய அடுப்பை எப்படி எரிய வைத்தார்கள், எத்தனை பேர்கள் மன வலியை நெஞ்சு வலி வராமல் அவருக்கு கவலை இல்லாமல் எப்படி அந்த பணக்கவலையை மனக்கவலை ரசூலுல்லாஹ் தீர்த்து வச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் இன்னைக்கு உள்ள பயானுடைய சொற்பொழிவாக நாம் நிறைவு செய்தோம். ரசூலுல்லாஹ் இது அல்லாம எப்படி வேற என்ன கஷ்டத்தை எல்லாம் நமக்கு தீர்த்து வைத்தார்கள் என்பதை இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நாம் பார்க்க இருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா நம்முடைய பயானுடைய இதை அப்படியே ஏதோ ஒரு அரசியல் மீட்டிங் மாதிரி அப்படி கேட்டுட்டு அப்படியே போவதில்லாம அதை அப்படியே நம்ம அமல் செய்யணும். அதை அப்படியே குறிப்பெடுத்து வச்சு ஏதோ நம்ம சும்மா டைம் பாஸுக்காக பேசப்பட்ட விஷயம் அல்ல இது. ஏதோ பொழுதுபோகல் என்பதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் இல்லை இது. இது மலக்குமார்கள் நிரம்பி வெளியிகிற கூட்டம். ஏன்னா நாம திக்ரு செய்கிற பொழுது மலக்குமார் வர்ற மாதிரி நம்ம பேசக்கூடிய விஷயம் எல்லாம் அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்த விஷயங்கள். ஆக அந்த நல்ல விஷயங்களை நம்ம பேசப்படும் போது நாம அமல் செய்யணும்னா நோட்ஸ் எடுக்கணும். இந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். உங்க கூட நான் 2 வாரம் இருக்க போறேன் இன்ஷா அல்லாஹ். ஆரோக்கியத்தோடு பேசணும், துவா செய்யுங்க. உங்களுக்கு என்ன துவா வேணும்னு கேளுங்க. நான் சொன்னதை உங்களுக்கு எந்த பக்கத்துல இருக்கு, என்ன கிதாபுல வந்திருக்கு, யார் எழுதியிருக்கா, எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்ட நூல், அந்த அதாவது நாம் எழுதின எல்லா நூல்களையும் ஆதாரம் இல்லாம எங்கேயும் பேசுறதும் கிடையாது, எந்த நூலையும் நாம் எழுதுனதே கிடையாது. அதனால நீங்க கேட்டு பயன்பெற்று உங்க ஒரு ஆள் மூலமாவது நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கிடைக்கணும். நிறைய பேர்கள் அந்த துவாவை பயன்பெறணும். அல்லாஹ் அந்த துவாவை ஆமீன் ஆக்குவானாக, கபூல் ஆக்குவானாக. உருவல்லா சூறாவை எப்படி அந்த சஹாபிக்கு ஒரு உயிரோட்டமாக இருந்ததோ அதே மாதிரி கடனுடைய துவாக்கள் எப்படி அபூ உமாமத்துல் பாஹிலி போன்றவர்களுக்கு, அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் போன்றவர்களுக்கு, முஆதுபின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு துவாவாக இருந்ததோ அது போல ஒரே துவாவிலே ஒரு மனிதரை வைக்க முடியாத அளவுக்கு செல்வத்தை கொடுக்க வைத்தார்களே, அது போல நாம் யார்கிட்டையும் காசுக்காக நிற்காமல், யார்கிட்டையும் எந்த பேங்க்லையும் கூட நம் நகைகளை கொண்டு வைக்காமல், இன்ட்ரெஸ்டுக்கு வைக்காமல், யார்கிட்டையும் கைமாத்து வாங்காமல், கடன் வாங்காமல், அல்லாஹ்விடையே தேவையாகக்கூடிய நம்முடைய பொருளாதாரத்துக்கு அல்லாஹ்வே நமக்கு அளவில்லாமல் தரக்கூடிய ஒரு வாக்கியத்தை பெறுவோமாக. அல்லாஹ் தஆலா அதுக்கு நசீபாக்குவானாக என்று கேட்டு இன்றைய இந்த மஜ்லிஸை நாம் நிறைவு செய்கிறோம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் அதத மா ஃபி இல்மில்லாஹி ஸலாத்தன் தாயிமத்தன் பிதவாமி முல்கில்லாஹ். அல்லாஹும்ம தவில் ஹயாத்தனா வ ஹயாத் அஹ்லினா வ ஹயாத் அவ்லாதினா ஃபில் அமாலி ஸாலிஹாத். அல்லாஹும்ம யஸ்ஸிர் உமூரனா மா ராஹத்தில் குலூபினா அப்தானா வ ஸலாமத்துல் ஆஃபியத் ஃபீ தீனா வ துன்யானா வ குல்லனா ஸாஹிபி ஸஃபீனா வ கலிகத்துன் பி அலைனா. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم اغفر لنا ذنوبنا ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله وسلم على خير خلق سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. الحمد لله. பல தகவல்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குறுகிய நேரத்தில் இன்றைய தினம் ஒரு 3 மணி நேரம் கொண்டு எவ்வளவு நீங்கள் பயனடைய வேண்டுமோ அந்தளவு நீங்கள் அடைத்துக் கொண்டு செய்வார்கள். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக்கியது போது எதிரான முறையில் சிறப்பாக இந்த மஜ்லிஸுக்கு வருகை தந்தவர்களையும் சிறப்பாக ஆக்க முடிவார். صلى الله على محمد يا رب
صل عليه وسلم اللهم صل وسلم وبارك عليه السلام عليكم அன்பார்கள் செல்வதற்கு பிறகு அவர்கள் தயவு செய்து செல்லுமாறு தாய்மார்கள் சென்றதற்கு பிறகு ஆண்கள் ஜமாத்தார்கள் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.